व्यास चंद्रशेखरो विशश्रुते धर्मोपदेश अम्भुतिं सारं तस्य निबद्धवान् गणपतिर् ग्रन्थात्मना सप्तधा दैवत्यं कुलम् इत्यतः प्रभवति प्रौढाग निर्मुक्तये सेवध्वं तदु गाङ्गवाणी विमलं श्रेयोऽर्थिनः सादरं कामकोटि पीठाधीश मुखोद्भव सुधामयी श्री चंद्रशेखर कन्ये दैववाणी नमोस्तुते महाभाग्यान्विते मातर जगत्पावित्र्य कारिणी वेदशास्त्र महासारे दैववाणी नमोस्तुते सनातन मार्गरक्षा साधिके ज्ञानदायिनी धर्मसंवर्धनी शुभे दैववाणी नमोस्तुते सदाचार सुरक्षित्री कलिकल्मष नाशिनी मायामोह वारयित्री दैववाणी नमोस्तुते जगद्बुद्धार संकल्पात् गुरुवाचो विनिश्रुते अद्वैतानंद निलये दैववाणी नमोस्तुते தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் பக்திங்கிற பகுதியை பார்த்துட்டு வரும். பக்தி அப்படிங்கிறது முக்கியமா ஒன்று வேண்டிருக்கு. அதுதான் சுவாமி. சுவாமின்னு ஒன்று இருந்தால் தானே அதில் பக்தின்னு ஒன்று பண்ண முடியும். ஒரு வீடு இருக்கு, வீடு இருந்தால் வீட்டை கட்டினவர் அதுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கணும் அப்படிங்கிறது தீர்மானமாக தெரியுது. இதை யாரும் சொல்ல வேண்டாம், இதுக்கு ஒரு சாஸ்திரம் வேண்டாம். ஒரு வண்டியை பார்க்குறோம், காரை பார்க்குறோம், ஏதோ ஒரு வண்டியை பார்க்குறோம், பார்த்தோம்னா இதை பண்ணினவன் ஒரு இன்ஜினியர் இருக்கணும் தெரியுது. இந்த வீடு கட்டினதோ ஒரு வண்டியை பண்ணுறதோ பண்ணினவர் ஒருத்தருக்கு அப்படின்னு தெரிகிறாப்புல இதை ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பண்ணப்பட்டிருக்குங்கிறதும் தெரியுது. வீடுன்னா வசிக்கணும், வண்டின்னா போகிறதுக்கு வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. நிச்சயமா இதெல்லாம் தானே முளைச்சுள்ள, திடீர்னு ஒரு வீடு தானே சுயமா வந்துள்ள, திடீர்னு ஒரு கார் தானே சுயமா வந்துள்ள, ஒரு சைக்கிள் தனியா வந்துள்ள அப்படிங்கிறது தீர்மானமா தெரியுது. அதுக்கு மேல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பல சாமான்கள் வேண்டிருக்கு. சிமெண்ட் வேண்டிருக்கு, இரும்பு வேண்டிருக்கு, மரம் வேண்டிருக்கு, சுண்ணாம்பு வேண்டிருக்கு, அது வேண்டிருக்கு, இது வேண்டிருக்கு, ஏகப்பட்ட சாமான். ஒரு கார்னா ஏகப்பட்ட உதிரி பாகம், கியர் வேண்டிருக்கு, பிரேக் வேண்டிருக்கு, ஸ்டேரிங் வேண்டிருக்கு, சக்கரம் வேண்டிருக்கு, இத்தனையும் வேண்டிருக்கு. இப்படி இத்தனையும் தனித்தனியா இருக்கிறத எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது அழகா ஒரு பாகத்தோட ஒன்றுத்துக்கு ஒண்ணு எடை கொடுக்குறாப்புல கோஆர்டினேட் பண்றாப்புல அதை அசம்பிள் பண்ணி நமக்கு ஒரு பொருளா உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்கப்படுறது. இந்த வேலையை பண்றவர் தான் அதுக்கு உண்டான கிரியேட்டர், இன்ஜினியர்னு சொல்லுதோ யாரோ சொல்லுது. அப்படின்னா
இதை பண்றவர் ஒருத்தர் தான்ங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு, சாமான்கள் பலதா இருந்தாலும் இந்த பல சாமான்கள் ஒரு இடத்துல சேர்ந்து பிரயோஜனத்தை, ஒரே பிரயோஜனத்தை கொடுக்குது. அதோட யூட்டிலிட்டி ஒண்ணுதான் இருக்கு. அந்த சாமான்கள் பல சாமான்களா இருக்கு. வீல் பாட்டுக்கு நான் தானே, என்னோட சுத்தரவு தான் என் வேலை, நான் பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வீல் தனியா சொல்லல. பிரேக் என்னோடது, அழுத்தி ஓடாத பிடிச்சிக்கிறது தான் என்னோட வேலை, அதனால நீ ஓடினீங்கன்னா நான் ஓடாதான் நிறுத்துவேன்னு அது சொல்லல. இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு அழகா ஒழுங்குமுறையோட எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்குது. அதுதான் அதை கிரியேட் பண்ணினவரோட சக்தி. இப்படி பல தினசா இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு பிரயோஜனத்துக்கு எல்லாரும் ஒத்துழைக்க முடியுமா, அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் அந்த சக்தியோட பெருமை, அந்த இன்ஜினியரோட பெருமை. இதெல்லாம் எதுக்கு இந்த உதாரணம்? ஒரு வீட்டை பார்த்தாலே, ஒரு வண்டியை பார்த்தாலே இதுக்கு பின்னாலே இத்தனை ஒரு கதை இருக்கு, இதை பண்ணின ஒருத்தன் இருக்கிற அப்படின்னு தெரியுது. அப்படின்னா இவ்வளவு பெரிய அண்ட சராச்சரத்தை பிரபஞ்சத்தை பார்க்கிறோம், இதுல எத்தனை சாமான்கள் இருக்கு, இது இத்தனையும் எவ்வளவு ஒன்னோட ஒண்ணு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு, இது இத்தனையும் சேர்ந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனப்படுறாங்கதான் இருக்கு. அப்படின்னா இதை பண்ணினவரும் இதை கிரியேட் பண்ணினவரும் ஒரு பெரிய இன்ஜினியர் இருக்கணுமோ இல்லையோ? இருக்கணுமோ இல்லையோன்னே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். இருக்கார், இருப்பர், அவர் தான் சுவாமின்னு பேர். கடவுள் 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 அப்படின்னா இதுக்கு பேர் தான் சுவாமின்னு பேர். இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை நமக்கு அறிவுறுத்துறதுக்கு ஒரு சாஸ்திரம் எதுக்கு? இதை பார்த்தாலே தெரியுது, இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலே தெரியுது சுவாமின்னு ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். எந்த ஒரு வஸ்து இருந்தாலும், எந்த ஒரு சாமான் இருந்தாலும் அதை பண்ணினவா யாரோ ஒருத்தர் இருந்தே ஆகணுங்கிறதுக்கு உணர்த்துறதுக்கு யாருமே சொல்ல வேண்டாம், நேச்சுரலா நமக்கு தெரியுது. அதனால்தான் இந்த பக்திங்கிறது நமக்கு இயற்கையாவே இருக்கு. வேடிக்கை என்ன, பரம நாஸ்திகால்னு நினைச்சிருக்கோம், அவளுக்கு கூட பக்தி தான் உண்டு, பரம பக்தி உண்டு. ஆனா இந்த பக்தி எப்படி இருக்கும்னு, அப்ப எப்படி அவ நாஸ்திகால இருக்கா அப்படின்னு, ஏதோ சின்ன ஒரு வித்தியாசத்துல இருக்கா, அவ்வளவுதான். நீ உருவமா வழிபட்டினா உருவம் விடாதுங்கிறா. இயற்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இயற்கைன்னு சொல்லுங்கோ, செயற்கைன்னு உருவம் மட்டும் நாம ரூபம் கொடுத்தோம்னா செயற்கையா என்ன அப்படின்னு அவளோட சித்தாந்தம். இது செயற்கையா பண்ணதான் நல்ல இயற்கையா இருக்கணும். அடுத்ததுல சொல்லப்போற இயற்கையை காட்டும் இறை தத்துவம் அப்படின்னு நாஸ்திகாலுக்கு சேர்த்து பக்தியை சொல்றது. நாஸ்திக பக்தி ஆஸ்திக பக்தின்னு பெரிய பட்டியல் போடும். அதனால இந்த கடவுள் ஈஸ்வரன் அப்படிங்கிறத சுவாமின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத, கடவுள் இருக்காரா எய்தாப்புல பண்ணுவா, தேவையே இல்லை. அவ எப்படி தெரிஞ்சுக்கிற, இவ கேட்கிறிய நீ அதுவே ஈஸ்வரன் தான். கடவுள் இருக்காரான்னு கேட்கிறிய, உன் வாக்கு எங்கேன்னு வந்தது? உன் சிந்தனையில கடவுள்னு ஒண்ணும் இருக்காருன்னு ஒண்ணும் இல்லைன்னு ஒண்ணுன்னு எப்படி தோணித்து எண்ணமா வந்தது? இதெல்லாமே அவர் இருக்காருங்கிறதுக்கு சாட்சி. ஒரு திருடன் இருக்கான்னா, ஒரு வீட்டுல திருடிட்டு போயிட்டான்னா, அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு, அவனோட கைரேகை இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, காலடி சுவடு இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் திருடன் வந்துட்டு போயிருக்கான்னு ஏதோ பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அப்படின்னா பெரிய திருடனான அந்த ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு என்ன சுவடு, எப்படி ட்ரேஸ் பண்றது அவர்? அவரோட கைரேகை என்ன, காலடி சுவடு என்னன்னு, நாமளே தான் அவரோட கைரேகை, நாமளே தான் காலடி சுவடு, நாம இருக்குமே. இந்த திருடனாலே ஒழிஞ்சுன்னு தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியறாப்புல இருந்தானா அவன் திருடனா இல்லை. தெரியறாப்புல இருந்துட்டா அது திருடன்னா வேற, அது பேர் தலைவர்னு பேர். இந்த திருடன் தெரியாதுதான் இருப்பான், மறைஞ்சிருப்பான். அதனால எங்க இருக்கான் அப்படின்ற அந்த பார்த்தாங்க ரொம்ப பெரிய திருடனும் இல்லை, திருடன்லயும் அசட்டு திருடன் இல்லை, மாட்டிக்கிறது திருடன் இல்லை.
தப்பு பண்ணினாலும் கெட்டிக்காரனா தப்பிச்சுக்க தெரியணும் இல்லையோ. யாரு தப்பு பண்ணலான்னு எவன் மாட்டிக்காத இருக்கிறதுக்கு தெரியுமோ அவன் தான் முதல்ல தப்பு பண்ணான். அத மாதிரி திருடனா மாட்டிக்காத திருடன மாட்டிட்ட திருடன் தான் அவரே. அதனால இவர் என்ன பண்ணாரு, எங்க போய் ஒளிஞ்சினான்னு இருந்த திருடன் இங்க வெளியில இருந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவான்னு என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ளவே ஒளிஞ்சுக்கிட்டார். எங்க வெளியிலே சுத்திட்டு தேடிட்டே இந்த கண்ணாமூச்சியாக குழந்தைகள் ஆடுறதே என்னன்னா கண்ணை கட்டிட்டு ஒருத்தரோட கண்ணை கட்டிடுறது, மீதி எல்லாரும் தேடி போக வேண்டும். இப்போ இந்த விளையாட்டுலாம் ஏதோ உபன்யாசத்துல சொன்னாதான் உண்டு. இப்போ தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கிரிக்கெட் தான். என்ன பண்ணுவோம், யாரு கண்ணை கட்டிங்களோ அவளுக்கு பின்னாலே ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை ஒளிஞ்சுட்டு இருக்கும், கெட்டிக்கார குழந்தையா இருந்தா பின்னாலே ஒளிஞ்சு. இவன் இப்படி திரும்பினா அதை அப்படி திரும்பும், அவன் அப்படி திரும்பினா கண்டே பிடிக்க முடியாது. அத மாதிரி ஈஸ்வரன் என்ன பண்ணாருன்னு இந்த திருடன் உள்ளுக்குள்ள நமக்குள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார். அந்தர்யாமிய அந்தராத்மாவா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டார். இவன் என்னன்னா வெளியில முழுக்களும் தேடிட்டு இருக்கான். தேடி 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 எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது, கண்டே பிடிக்க முடியாது. அப்பர் சுவாமி ஈஸ்வர தேடி கண்டுகொண்டு திருமாலோட நான்முகனை தேடி தேடனா தேவனை. அவரை யாராலையும் கண்டுபிடிக்கலன்னா ஆனான பெற்ற விஷ்ணு பிரம்மாதிகளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவளும் வெளியில தேடிட்டா. உள்ள தேடினா எல்லாருக்கும் கிடைச்சிடுவார், வெளியில போய் தேடினா கிடைக்கல. அப்படி அவளை ஆனானப்பட்ட சர்வசக்தனான அவளும் தேடி கிடைக்காத தேவனை எங்க கண்டுகொண்டேன்? என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன், எனக்குள்ள தேடி கண்டுகொண்டேன். அப்படி அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நாம எங்க இருக்காருன்னு கேட்கிறோம். நாம இருக்கிறதே அவருக்கு சாட்சி அடையாளம். அவரோட காலடி ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்கணும் அவரோட காலடி ஈஸ்வரன். இதோ புஷ்பத்தை பார்த்தா அவர் இருக்காருன்னு தெரியுது, பழத்தை பார்த்தா அவர் இருக்காருன்னு தெரியுது, நதியை பார்த்தா இருக்காருன்னு தெரியுது, மலையை பார்த்தா இருக்காருன்னு தெரியுது. என்ன சார் இதெல்லாம் ஒரு பௌதிக வஸ்து தானே, இதை பார்த்தா எப்படி இருக்காருன்னு தெரியும். அதை பார்த்தா மட்டும் இல்லை, வெறும் ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் அது இல்லை. இந்த மலைன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவசக்தி இருக்குங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு, இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன்ல போய் இருப்பானே, மனசுக்கு ஒரே பிசினஸ்ல ரொம்ப அறுத்து போயிடுச்சு சார், கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸ்டா கொஞ்சம் நாளைக்கு போய் இருந்துட்டு வரலாம், ஊட்டிக்கு போயிட்டு. அது ஊட்டிக்கு போவானே, மலையை தேடிட்டு போவானே, ஆத்துல கதவை சேர்த்துன்னு உட்காரே இல்ல. அப்போ நம்மளை அறியாத தெரியறது அந்த மலையா இருந்தாலும் அது அச்சலமா ஒரு ஜடவஸ்து மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கிறதுனாலதான் அதை பார்த்தாக்க நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. நீங்க ஆனந்தம்னு சொல்லுவோ, பீஸ்ஃபுல்னு சொல்லுவோ, என்னமோ ஏதோ சொல்லிட்டு போகும். ஆனா என்னமோ நீ இருக்கிறதுனாலதான் அதை தேடிட்டு போற வைக்கிறது. ஒண்ணும் இல்லை, போர் அடிக்க சார் பீச்சில் போய் சித்த நேரம் உட்காந்து வந்தா என்ன, அதே தண்ணி நீ ஆத்துல பார்க்கலையா, உப்பு தண்ணி தானே, ஏன் போறேன்னு. அது என்னமோ அலையா அடிச்சுன்னு வருது. இத்தனை தண்ணி அகண்டாகாரம் அப்படி இருக்கிறத பார்த்து கண்ணுக்கு அடங்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் பார்த்தோன்னே என்னமோ அதுக்குள்ள ஒரு ஜீவசக்தி இருக்கு. அதைத்தான் ஈஸ்வரன் அந்தர்யாமியா அதுலேயும் இருக்காருங்கிறதுக்கு சாட்சி. ட்ரேஸ் ஒரு புஷ்பம் அப்படின்னா மல்லிகைப்பூ, அது பூத்தாக்க அது என்ன ஒரு மனம், என்ன ஒரு மனம். ஒரு ரோஜா பன்னீர் ரோஸை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல. இப்படி எதை பார்த்தாலும் இயற்கையில பிரபஞ்சத்துல சிருஷ்டியில எதை பார்த்தாலும் அதுல ஏதோ ஒரு அழகு இருக்கு, அதுல ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறாப்புல என்னமோ ஒண்ணு இருக்கு. அதுதான் ஈஸ்வரன், அதுதான் அந்த சாநித்தியம். இதுதான் அவர் இருக்காருங்கிறதுக்கு சாட்சி, ட்ரேஸ், காலடி சுவடு. அப்படி தானே இருந்து இல்லை ஒரு ஆர்டிபிஷியலா இருந்து ஏதானமா இருந்ததுன்னா இப்படி நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்காது, நம்ம மனசை போய் ஆகர்ஷணம் பண்ணாது. இதுதான் அந்த ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு சாட்சி. அதனால ஈஸ்வரன் இருக்காரா காமி அப்படின்னே சொல்ல வேண்டாம். இவர் இருக்கிறதே நம்மளே தான் சாட்சி. பிரகலாதனை தானே சொல்ற, இருக்கானான்னு அப்பா கேட்டா என்ன சொல்லு, முதல்ல இல்லாத இடம் ஒண்ணு சொல்லு, அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தானே சொல்றது. இதுதான்
அந்த பக்திக்கு மூலமா இருக்கிற அந்த ஈஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா கடவுள் ஒண்ணு உண்டா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம்னா அதுக்கப்புறம் பக்தி பண்ணலாமா பூஜை பண்ணலாமா என்ன பண்ணலாங்கிறதுக்கு அடுத்ததுக்கு போகணும். இதுதான் அந்த ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு சாட்சி. ஆனால் நமக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னா சொல்ல தேவையில்லை. அவ்வளவுதான். உடனே நாம கேட்கலாம், சார் இதெல்லாம் நேச்சர் சார், அதுவாகவே பூக்கிறது, அதுவாகவே கேட்கறது, அதுவாகவே வருது. உடனே நீங்க கெட்டிக்காரத்தனத்தினால இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுறேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இது ஈஸ்வரனோட நியமத்துல ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு சாட்சியா எப்படி காமிக்கிறது அது அப்படிங்க. இத்தனை சாமான்கள் இருக்கு. ரோஜா பூனே எடுத்துமே ஒரு உதாரணத்துக்கு பன்னீர் ரோஸ் எடுத்தீங்கன்னா பெங்களூர்ல பார்த்தாலும் அதே பிங்க் கலர்ல இருக்கு, அதே வாசனை வருது. தஞ்சாவூர்ல போய் பார்த்தாலும் அதே பிங்க் கலர்ல இருக்கு, அதே வாசனை வருது. இனிமேல் நியூயார்க்ல போய் பார்த்தாலும் அதே பிங்க் கலர்ல இருக்கு, அதே வாசனை வருது. சிட்னியில போய் பார்த்தாலும் அதே பிங்க் கலர்ல இருக்கு, அதே வாசனை வருது. அது எப்படி? பன்னீர் ரோஸ்னா உலகத்துல எங்க பூத்தாலும் இந்த மாதிரிதான் இருக்கணும். அது பார்த்தேன்னா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஊர்ல எத்தனை இதழ் இருக்கோ அதே தான் எல்லா ஊர்லயும் இருக்கும். மல்லிகைப்பூக்கு 5 இதழ் இருக்கு அப்படின்னா எந்த ஊர்ல மதுரையில பூத்தாலும் அதுக்கு 5 இதழ் தான், மெட்ராஸ்ல பார்த்தாலும் 5 இதழ் தான், வேலூர்ல பார்த்தாலும் 5 இதழ் தான், நியூயார்க்ல பூத்தாலும் எல்லா இடத்துலயும். இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு நியதி இருக்கு. அது யூனிவர்சலா உலகம் முழுக்க இதே நியதியோடய அது இருக்கு. தாமரை பூன்னா சூரியனை பார்த்து தான் பூக்கணும்னு காலம்பரம் தான் பூக்கிறது. வேற தேசத்துல எங்கேயாவது பூக்கிறது ஏதானு இல்லை இல்லை. இந்த அமெரிக்கா தாமரை எல்லாம் ராத்திரியில தான் பூக்கும். ஏதாவது எவ்வளவு கேட்கிறோமோ இல்லை. இப்படி ஒரு கட்டுப்பாடு கண்ட்ரோல் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. இது எப்படி அப்படின்னா இதுல இருந்துதான் தெரிஞ்சுக்கலாம். இது அத்தனை இயற்கையில இருக்கிற சாமானா இருந்தாலும் அது தன்னோட இஷ்டத்துக்கு தரதலையா இஷ்டத்துக்கு தூக்குறது இஷ்டத்துக்கு காய்க்கிறதுன்னு எல்லாம் இல்ல. என்னமோ ஏதோ ஒண்ணு இருந்து இது எத்தனையும் கண்காணிச்சுட்டே இருக்கு. இப்படி கண்காணிக்கிற அந்த சக்தி தான் ஈஸ்வரன். யாரு கண்காணிக்க முடியும்? எவன் மொத்தம் கிரியேட் பண்ணினானோ அவன் தான் கண்காணிக்க முடியும். அவன் தான் பரிபாலனை பண்ண முடியும். அவன் தான் நியமிக்க முடியும். பண்ணினவர் ஒருத்தர் பார்த்துக்கிறவர் ஒருத்தர் அப்படின்னா இவ்வளவு ஜாகிரதையா பார்த்துக்க மாட்டார். யாரு சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணினாலோ அவதான் அந்த சாமான் மேலேயே குறியா இருப்பா. அதை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துப்பாடு வழிய நம்ம ஒருத்தர் பண்ணிட்டு இன்னொருத்தர் சார் இதை கொஞ்சம் பிடிச்சுங்க பார்த்துக்கோ அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், எப்போ இதை விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போகலாங்கிறதுலேயே தான் புத்தி இருக்கும். ஸோ இதுல இருந்தே தெரியுது பண்ணினவரும் ஒருத்தர் பார்த்துக்கிறவரும் ஒருத்தர் அப்படின்னு தெரியுது. அப்படி பார்த்துக்கிற இது ஒருத்தர் ஒருத்தர்னு சொல்லிடு. ஏன் 4-5 பேரா சேர்ந்து பண்ணி கொண்டாதா, 4-5 பேரா பார்த்து கொண்டாதான்னு 4-5 பேரா சேர்ந்து பண்ணியிருந்தாருன்னா இந்த ஒழுங்குமுறையும் வராது. எல்லா ஊர்லயும் பார்த்தா காத்தால சூரியன் உதிக்கிறது, சாயந்தரம் அஸ்தமிக்கிறது, நதினா இப்படிதான் ஓடுறது, கடல்னா அப்படிதான் இருக்கு. எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுலேருந்தே இது அத்தனை யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாடுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு, அவருக்கு பயந்து இருக்கு, அவரோட ஆணைக்கு உட்பட்டு இருக்குங்கிறதுக்கு சாட்சி. பஞ்சபூதங்களும் இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களும் ஒருத்தரோட ஆணைக்கு கட்டுப்படுறதுனால்தான் எல்லாம் ஒழுங்கா ஒரு சீரா போறது. அப்படி இல்லைன்னா 2 இவர் பண்ணினர் 3 அவர் பண்ணினர் அப்படின்னா இவா 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அவர் பண்ணினத்தை நான் ஏன் கேட்கணும்? காத்தெல்லாம் நாங்கள் இப்படி எல்லாம் அடிக்க மாட்டோம். அவர் சொன்னதான் நாங்கள் கேட்கணுமே என்ன? அல்ல எங்க தலைவர் என்ன சொன்னாரோ எப்படி ஆயிடும்னார். இப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி ஆயிடும். யாரு என்ன ஆயிடும்னார், ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் கிடைக்காது. அவ்வளவுதான், சண்டையில தான் மிஞ்சிட்டு பொழுது. அப்படி இல்லாத இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கணும் ஒருத்தன் அப்படின்னு தெரியுது. அதுதான் சுவாமி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். சரி இருக்கட்டும். நாம் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனுஷாளுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னு,
வேடிக்கை என்ன தெரியுமா? ஜீவராசிகள்ல ஈஸ்வர சிருஷ்டியில தன்னை கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிற ஒரே சிருஷ்டி மனுஷன் மட்டும்தான். இவன் தான் கெட்டிக்காரன்னு. இந்த கெட்டிக்காரத்தனமே எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் அப்படின்னா, நம்மளை விட கெட்டிக்காரன் உலகத்துல இல்லை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு குணம் இருக்கு. இது ஸ்வபாவமா இருக்கு. வேடிக்கை என்னென்ன, பரம முட்டாளா இருந்தா கூட அவனுக்கும் நம்மளை விட கெட்டிக்காரன் கிடையாதுன்னு தான் தோணும். நம்மளை விட முட்டாள் கிடையாதுன்னு தோணாது, நம்மளை விட கெட்டிக்காரன் கிடையாதுன்னு அவனுக்கு தோணும். அவனுக்கு ரொம்ப கெட்டிக்காரனை பார்த்தா, நோபல் பிரைஸ் வாங்கினவாட பார்த்தா அவனுக்கு பிரயாசமா இருக்கும். அசடு இதெல்லாம் உருப்படாத தெரியும், குழைக்க தெரியாதுன்னு உடனே பெயர் கட்டிடுவோம். இப்படி கெட்டிக்காரன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கமே, இந்த கெட்டிக்காரத்தனம் தான் ஈஸ்வரனுக்கே சாட்சி, ட்ரேஸ். காரணம், இந்த கெட்டிக்காரனையும் படைச்சவன் ஒரு கெட்டிக்காரனா தானே இருக்கணும். டெஃபினட்டா அவன் முட்டாளா இருக்க முடியாது. ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணினவன், அதை இன்வென்ட் பண்ணினவன் இருக்கிறதுலே கெட்டிக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனாலதான் சொல்ற, நம்மளோட கெட்டிக்காரத்தனமே எதுக்கு இருக்குன்ற, நம்மளை பண்ணின இந்த கெட்டிக்காரன் இருக்காங்கிறத உணர்றதுக்கு தானே வெளியே இந்த கெட்டிக்காரத்தனம். வேற இதோட பிரயோஜனமே இதுதான். வள்ளுவர் நறுக்குன்னு சொல்ற, கற்றதனாலாய பயன் என்கொல். நீ படிச்சதுனால அதோட பலன் என்னன்னு, வாலறிவன் நட்டாள் தொழாறு. அவன் இருக்கான், நம்மளை விட கெட்டிக்காரன், சர்வஜன் அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான் நம்மளோட இந்த படிப்பு, இந்த வித்தைகளா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், புராணமா இருக்கட்டும், இதிகாசமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது அத்தனையும் அதோட பிரயோஜனமே ஒன்னே ஒன்றுத்துக்கு தான். இது அத்தனையும் பண்ணி நம்மளையும் பண்ணி இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஒரு சக்தி, அது சர்வசக்தி, இந்த பரமாத்மா ஈஸ்வரன் அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான், ரியலைஸ் பண்றதுக்கு தானே தவிர, இதை தவிர இதனால வேற என்ன பிரயோஜனம் வந்தாலும் நாஸ்திகம் தான். இதை புத்தி பூர்வமா உணர்ந்தா போறாது. பின்னால வரப்போறது பக்தியோட லட்சணங்கள்லாம் சொல்றது, இதை விவரிச்சுன்னு வரப்போறா. இதை படிச்சோ படிச்சோ நம்ம என்ன கேட்டோம் என்னமோ பண்ணி புத்தியில தெரிஞ்சுக்கலாம். புத்தியில மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுனா போருமா இல்ல, புத்தியில மட்டும் இருந்துருக்குன்னா அதை விட விபரீதம் கிடையாது. இப்ப தெரியாதே இருந்தவனோட விபரீதத்தை விட புத்தியில தெரிஞ்சுட்டான்னா இதை விட என்ன விபரீதம். அப்ப என்ன பண்ணணும்னா, அது அனுபவத்துக்கு வரும், எக்ஸ்பீரியன்ஸா அனுபவமா, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதைத்தான் மோட்சம், மோட்சம் முக்தி வேடு ஆஹா ஒரு என்னெல்லாமோ ஒரு பேர் அதுக்கு. இதுதான், அதுதான் சொல்லப்படுது. அதனால அந்த பக்தி வரத்துக்கு நமக்கு நேச்சுரலாவே நாம கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். என்னமோ நாம பக்தி பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு ஏதோ போனா போறதுன்னு பொங்கல் நாம் தரோம், தீபாவளி நாம் தராப்புல நாம பண்ணல. பண்றது நம்மளோட நேச்சர், இயற்கையா சுவாவம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லணும். சரி, இப்படி அந்த ஈஸ்வரனை பக்தி பண்ணணும். பக்தி பண்றதுங்கிறது இருக்க, ஈஸ்வரன் ஒருத்தர் இந்த சிருஷ்டி பண்ணினது, கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அவரே சுவாமின்னு சொல்லணும், நாங்க இயற்கைன்னு சொல்லணும். சாமின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா, அதுதான் சுவாமி அப்படிங்கிற பதத்துக்கு ஸ்வம் அப்படின்னா உடைமை அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டி, உடைமை, சொத்து. சுவாமி அப்படின்னா உடைமையை உடையவர்னு அர்த்தம். உடையவர்னு அர்த்தம். வைஷ்ணவத்துல ராமானுஜர உடையவர்னு சொல்றாரு இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, அந்த உடையவர்ங்கிற சுவாமிங்கிற ஈஸ்வரன் வேற இல்லை, குரு வேற இல்லை அப்படிங்கிறது படிச்சுன்னு வார்த்தையிலேயே தெரியணும். அப்படிங்கிறதுனால குருவையே உடையவர்னு சொல்றாங்க. இந்த உடையவர் தான் தமிழ்ல உடையார்கள் ஒரு பெரிய ஜாதி மாதிரி இருக்கு. உடையார்னாலே, உடையவர்னாலே ஈஸ்வரன் தான். கபாலீஸ்வரன் உடையார், திருமயிலை உடையார், ராஜராஜேஸ்வரம் உடையார் அப்படின்லாம் கல்வெட்டுலாம் பார்த்ததுனால நமக்கு உடையார், உடையவர், உடையவர்னே தான் சொல்லப்பட்டிருக்கு. உடையவர்னா எது
எதுக்கு ஒரு சாமான் யார்கிட்ட இருக்கோ அவர் தானே அவர் உடையவர்னு சொல்றோம். எந்த சாமான உடையவர்? இந்த அண்டச்சராச்சரத்துல சாமானிய என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் உடையவர். இது அத்தனையுமே உடையவர். அண்டச்சராச்சரத்தையும் பிரபஞ்சம் முழுக்களையும் உடையவர், சொந்தக்காரர். அவர் சார் அப்படி சார் அவர் மட்டும் சொந்தக்காரர் அப்படின்னா அவர் தானே சிருஷ்டி பண்ணார், அவர் தானே எல்லாத்தையும் படைச்சார். அப்ப எவர் கிரியேட்டரோ, யாரு கிரியேட் பண்ணினாரோ, எவர் இது ஆக்கினாரோ அவருக்கு தானே அது அத்தனையும் உடையவர். அதனால்தான் அவர் சுவாமின்னு சொல்றோம். சுவாமி சுவாமினாலே உடையவர் உடையவர்னு சொல்றோம். அந்த சுவாமி இருக்கட்டுமே, அவர்கிட்டையும் நான் பக்தி பண்ணணும். உடனே அடுத்த கேள்வி வரும், கிரியேட் பண்ணினவராக இருக்கட்டும், அவர் ஒருத்தராக இருக்கட்டும், அவர் பெரிய சாமியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நான் எதுக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு அண்டச்சராச்சரத்தையும் அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், என்ன ஒரு மேதாவிலாசம் இருக்கணும், அறிவு இருக்கணும், என்ன ஒரு அழகா பண்ணியிருக்கிற. ஆச்சரியமா இருக்கு. நாம சாதாரண ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் எல்லாம் பார்த்து அதுல கிரியேட் பண்ணினதெல்லாம் பார்த்து நம்ம பிரமிச்சு போறோம். உலக மகா அபிஷேகங்கள் ஒண்ணும் இல்லை, ஒரு போகமா தான் இருக்கிற இடம் தெரியாது, எல்லாம் இருந்தா கூட இன்னும் பெரிய அதிசயம் அப்படிங்கிறோம். ஒரு சின்ன அறிவை வச்சு நாம பண்ணினதே பெரிய அதிசயமா இருக்குன்னா அவ்வளவு ஒரு பேரறிவை வச்சு இத்தனை காரியம் பண்ணியிருக்கு. அதை பார்த்து அதிசயப்பட வேண்டாமா, ஆச்சரியப்பட வேண்டாமா? ஒண்ணும் இல்லை. ஒரு இலையை எடுத்துட்டா அதுக்குள்ள என்னையா இழவாக போட்டாக்க அப்படி ஒரு அழகு வரும். நரம்புகள் நம்ம சரீரத்தையும் எடுத்துப்பே என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அழகா பண்ணியிருக்கு. இப்படி ஒரு மனுஷ சரீரத்தை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறவர்? எந்த காலேஜிலுமே இனிமே வாங்கி படிச்சு பார்த்துருப்பாரு, இனிமே எத்தனை ப்ளூ பிரிண்ட் போட்டு பார்த்துருக்கா? இல்லை இல்லை, கொஞ்சம் வேணா விபரீதமா யோசனை பண்ணி பார்ப்பேன். அவரோட அழகை ரசிக்கணும்னா கொஞ்சம் விபரீதமா திங்க் பண்ணாதான் முடியும். இங்கேயே 2 காலம் வச்சு எது 2 இருக்கணும், எது 1 இருக்கணும், என்னெல்லாமோ ஒரு கணக்கெல்லாம் வச்சிருக்கு. பல்லுன்னா 32 தான் இருக்கணும், 64 இருக்கக்கூடாதோ? 32ல கொஞ்சம் பெருசா இருந்தாலே பார்க்கறதுக்கு சகிக்கல, ஏன்னா 64 இருந்தா எப்படி இருக்கும்? அது என்ன இவ்வளவு அளவுதான் இருக்கணும்னு இருக்கா, இப்படிதான் வரிசையா இருக்கணும்னு இருக்கா, அப்படிதான் வரிசையா இருக்கணும்னு இருக்கா? கடவா பல்லுன்னா பின்னால்தான் இருக்கணும்னு இருக்கா, அது முன்னால இருந்து இந்த பல்லு பின்னால கொஞ்சம் எப்படி திங்க் பண்ணி பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு நாளைக்கு திடீர்னு போனாம்னா நம்ம பண்ணிட்டார். அவருக்கே போர் அடிக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? காதுன்னா இங்கேதான் இருக்கணும், இங்க இருந்தா 2 காது கேட்கணும், அவ்வளவுதானே. இன்னும் இங்க இருக்கிறத விட இங்க இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விஷயத்த கேதர் பண்ணலாம். இருக்கக்கூடாது. காதுன்னா இங்கதான் இருக்கணும், மூக்குன்னா இங்க இருக்கணும். இது இப்படி இருந்ததுன்னா என்ன இருக்கும்? மூக்கு. வாயின்னா இங்கதான் இருக்கணுமா? வாய் இல்ல தலையில இருக்கக்கூடாதா? மூக்கு இங்க இருக்கக்கூடாதா? எத்தையோ ஏதோ பண்ணியிருப்பான்னு வச்சுப்போம். பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கையை வச்ச முன்னாலதான் தூக்கலாம், பின்னால தூக்க முடியாத இருக்கிறதுக்கு இங்க ஒரு அண்டை கொடுத்து வச்சிருக்க. காலுன்னா முன்னால தூக்கக்கூடாது, பின்னாலதான் தூக்கணும், இங்க ஒரு அண்டை கொடுத்து வச்சிருக்க. என்ன ஒரு இன்ஜினியரியா, என்ன ஒரு இன்ஜினியரியா! இப்படி ஒண்ணு பண்றதுக்கு அவர் எத்தனை நேரம் எடுத்துட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு வேண்டாம், முதல்ல காலை தலைமையில வச்சுட்டு அப்புறம் இல்லை வேண்டாம் இல்லை போல இருக்கு, கொஞ்சம் கீழே வினாவி ஏதானு சொன்னாரா, டிஸ்கஸ் பண்ணாரா? ஒண்ணும் இல்லை. என்னென்ன அப்படின்னா எல்லாம் வந்துடும், அவ்வளவுதான். அப்படின்னா எல்லாம் வேணும். எப்பேற்பட்ட பேரறிவா இருக்கணும்! ஆச்சரியமா. அதாவது பக்தி வரணும் அப்படின்னா சார் பக்தின்னு டாபிக் எடுத்துட்டு இதை 100 கதையெல்லாம் ஏன் சொல்ல? பக்தின்னா நேச்சுரலா நம்மள அறியாத பொங்கிட்டு வரணும்னா இப்படி எல்லாம் அவன்கிட்ட போனோம்னா தான், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணினோம்னா தான் புத்தி கன்வின்ஸ் ஆகும். ஐயோ இப்படியா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணணும்னா பக்தி வராது, காதலா வந்துடும், பிரேமையா வந்துடும், அசைக்க முடியாத அன்னைக்கு பிரேமியை நான் சொன்னா இதைத்தான் இந்த பக்தி டாபிக்கை பத்தி சொல்றது. நாமெல்லாம் 1000 காரியம் பண்றோம், பண்ணிட்டு நம்ம பண்ணின காரியத்தை நம்மளே வருத்தப்படுறோம். பண்ணிக்க கூடாது, பிறந்திருக்க கூடாது சார். வேற அப்புறம் எப்போ 80 வயசுக்கு
பெரிய தப்பு பண்ணிட்டேன், பிறந்திருக்கவே விடாது அப்படிங்க. வேதமே தான் சொல்றது, பெரிய தப்பு பண்ணிடாத பிறக்காதுன்னு தான் சொல்றது. ஆனா அதை கேட்க மாட்டேங்கிறமே. பிறந்தப்புறம் 80 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம்னா பிறந்தது தப்பு, வளர்ந்தது தப்பு, கல்யாணம் பண்ணது தப்பு, குழந்தை எடுத்து எல்லா தப்பும் தெரியுது. இப்படி என்னைக்கான ஒரு நாளைக்கு சுவாமி வருத்தப்பட்டு உட்காந்து தனியா உட்காந்து நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன், சிருஷ்டியே பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரோ? இல்லை. சரி, இதோட அறிவோடமே சர்வஜன் என்ன யூனிவர்சிட்டி பட்டமா என்ன? அவர் சர்வஜங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இத்தனை கோடி ஜீவராசிகளை படைச்சிருக்க, 84,000 கோடி, அதெல்லாம் விட்டுருவோம். அதுல ஒண்ணும் இந்த மனுஷங்கிற வியக்தி. இந்த மனுஷால எத்தனை கோடி பேர் இருக்கும்? 100 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, உலகம் முழுக்கல இருக்கிற மனுஷால எடுத்துனா எத்தனை கோடி பேர் இருப்பா? இத்தனை கோடி மனுஷால படைச்சவர். வேடிக்கை என்னென்ன, இதுல இத்தனை கோடி பேரையும் அத்தனை கோடி டிஃபரெண்டா படைச்சிருக்காரு. அதுதான் ஒரு வேடிக்கை. எத்தனை கோடி மனுஷா இருக்காளோ அத்தனை பேரும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இவர்லேருந்து அவர் வித்தியாசம், அவர்லேருந்து இவர் வித்தியாசம். இந்த வித்தியாசம் இல்லைன்னா என்ன விபரீதம் ஆகிடும்? இந்த ஆத்து மாமிக்கு நம்பாத்து மாமா யாருன்னு தெரியாது, அந்த ஆத்து மாமாவுக்கு நம்பாத்து மாமி யாருன்னு தெரியாது. எல்லாம் உலகப்படிதான் வரும். ஆனா பார்த்தா தெரியுது எல்லாருக்கும் இதே 2 கண்ணு தான் இருக்கு, 2 மூக்கு தான், ஒரு மூக்கு தான் இருக்கு, 2 காது தான் இருக்கு, 32 பல்லு தான் இருக்கு, 2 கை தான் இருக்கு, 10 விரல் தான் இருக்கு, கால் தான், எல்லாம் ஒரே சாமான் தான் இருக்கு. ஆனா வித்தியாசமா இருக்கு. இத்தனை கோடி பேர் இருக்க, இத்தனை கோடி வித்தியாசமா இருக்கு. என்னைக்கான ஒரு நாளைக்கு உட்காந்து ஈஸ்வரன், ஐயோ கணேசர் மாமன் முன்னாலே 1000 வருஷத்துக்கு முன்னாலே படைச்சாப்புல இருக்கேன், இப்ப திருப்பி அதே அச்சில் போட்டுடுவேன். யாருக்கான கவலை வந்து ஏதாவது சந்தேகப்பட்டிருக்காரோ? இல்லை, சந்தேகமே படல. டிஃபரன்ஸ் ஏதோ நமக்கு வேணா தெரியல, என்ன வித்தியாசம் படைச்சிருக்காருன்னு தெரியல, ஆனா வித்தியாசம் இருக்கியா? இப்படி ஒரு வேடிக்கை பண்ண முடியும்னா இதுக்காக ஒரு பக்தி பண்ணலாமே. ஒண்ணும் இல்லைன்னு நோபல் பிரைஸ் வாங்கினாலும் ஊரை கூட்டி பெருசா அவருக்கு கொண்டாடுறோம், விழா எடுக்கிறோம் அப்படின்னா, இப்படி பண்ணினவரை ஏன் விழா எடுக்கக்கூடாது, கொண்டாடக்கூடாது, ஊரை கூட்டி கோவில் கட்டக்கூடாது, என்ன வேணா பண்ணக்கூடாது? இருக்கு என்னமோ தெரியல, ஒரு வித்தியாசம் வச்சிருக்க. இதுல வேடிக்கை என்னன்னு, நமக்கு தெரியாதோட இல்ல, நமக்கு தெரிய வேண்டாம், நமக்கு புரியுது ஆனா தெரியல. வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது ஆனா சொல்ல தெரியல. இப்ப இன்னொன்னும், நாம வேணா அவர் இருக்காரான்னு கேட்கிற வேண்டிய, அவர் நாம இருக்கோங்கிறதுக்கு என்ன வேடிக்கை வித்தியாசம்? இப்படி படைச்சிருக்கிறதுல நம்மள மாதிரி இன்னொன்னு படைக்காத ஒரு வித்தியாசம் வச்சிருக்கிறதுலேருந்தே தெரியறது அவருக்கு நம்ம மூஞ்சி ஞாபகம் இருக்குன்னு. நான் வேணா தெரியும், இந்த பகவானுக்கு கண்ணு இருக்கான்னு நம்மளை கண்டா தெரியவே இல்லை, நான் இருக்கிறதே தெரியல அப்படிங்கிற. நீ இருக்கிறது தெரியறதுங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு, ஒன்ன மாதிரி இன்னொரு கணேசர்மா வராத இருக்கான எழுத்தாப்புல, அதுவே நீ இருக்கிறது அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சாட்சி. அப்போ அவர் எத்தனை கோடி சிருஷ்டி பண்ணியிருக்காரோ ஜனங்களை, அத்தனை பேரையும் அந்த கம்ப்யூட்டர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரிஜிஸ்டர் ஆனதோட இல்ல, ஒவ்வொரு தரமும் கிரியேட் பண்றது இது அத்தனை கோடி பேரும் முகமா அவருக்கு முன்னால பிளாஷ்பேக்ல வந்துட்டோம், அப்புறம் தான் நியூவா ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறது. மாஞ்சு போறாமல் இருக்கு. சர்வசக்தன் பராசக்தி, பராசக்தின்னா சும்மாவா என்ன? சர்வஜன் சர்வஜன் அப்படின்னா இது ஒன்றுத்துக்காக அவர் பக்தி பண்ண வேண்டாமான்னு பெரிய என்ன சொல்லுவோம். இதுவே வராதான் அவரோட ஈஸ்வர பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே அவருக்கு 8 கை 12 கால 8 9 இது ஒண்ணுமே வேண்டாம். ஒண்ணும் இல்லை. நமக்கு ஒரு மைசூர் பாகு ஒழுங்கா கலர் வர மாட்டேங்கிறது, ஒரு அல்வா ஒழுங்கா கலர் வர மாட்டேங்கிறது, நேற்றுக்கு வந்தாப்புல இன்னைக்கு வரமாட்டேங்கிறது, இன்னைக்கு வந்தாப்புல நாளைக்கு வரமாட்டேங்கிறது. நம்மளோட சக்தி நம்மளோட சாமர்த்தியம் இப்படிதான் இருக்கு. ஆனா பேர் மட்டும் என்னென்ன, நம்மளை விட கெட்டிக்காரன் கிடையாதுன்னு. ஆனா அத்தனையும் பண்ணிட்டு அவர் என்னென்ன பண்ணினவன் யாருன்னு கூட தெரியாது, பேரு தெரியாது, ஊரு தெரியாது, இருக்கிற இடம் தெரியாது, அடங்கி ஒளிஞ்சுன்னு இருக்கான். அப்படின்னா அதான் அந்த ஈஸ்வரனோட பிரபாவம். இப்படி பார்த்தோம்னாலே அவர்கிட்ட பக்தி பண்ணாத எவனாலையும் இருக்க முடியாது, எதாலையும் இருக்க முடியாது. சரி, அப்ப இவங்க பெரிய சக்திமான அப்படின்னா என்ன, ஒரு சர்வசக்தனா இருக்கணும்.
அந்த சக்திமானா இருக்கட்டும், அவருக்கு சுவாமினே இத்தனையும் அவரோட உடமையாவே இருக்கட்டும், பேர் இருக்கட்டும். நான் ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னா, அந்த பக்தின்னா என்ன அப்படின்னு, ஒருத்தரோட உடமை அப்படின்னாக்க அதை அவ ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு ரைட் அவளுக்கு இருக்கு. இப்ப நான் ஒரு வீடை வாங்குறேன், பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னா அந்த வீட்டை நான் எப்படி வேணா யூஸ் பண்ணிப்பேன். நானே இருப்பேன், இல்லை குடி வாடகைக்கு விடுவேன், இல்லை நாளைக்கே விற்பேன், இடிப்பேன், கட்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணுவேன். இந்த ரைட்டை கொடுக்கறதான அந்த பத்திரத்தோட பர்பஸ். அப்படின்னா நான் கிரியேட் பண்ணினதை, நான் வச்சிருந்த தயார் பண்ணின சாமான என் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திக்க எனக்கு பூர்ண சுதந்திரம் இருக்கு. அப்படின்னா இந்த அண்டஜராச்சரத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கிற அந்த ஈஸ்வரன் அவரோட சொத்தை அவர் இஷ்டப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு பூர்ண ரைட் இருக்கா இல்லையா? டெஃபினெட்லி இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த ரைட்ல தான் விவகாரமே பண்றோம். நமக்கு அவருக்கு சண்டையே இதுலதான் வருது. இதுலதான் போய் நம்ம குறுக்கிடுறோம். அவரோட சொத்தை அவர் என்ன வேணா பண்ணிக்கிறார். இன்னைக்கு ஒன்று நன்னா வைப்பார், நாளைக்கு நன்னா வைக்க மாட்டார். இன்னைக்கு சிரிக்க வைப்பார், நாளைக்கு அழ வைப்பார். இன்னைக்கு அடிப்பார், நாளைக்கு அணைப்பார். இன்னைக்கு சாதம் போடுவார், நாளைக்கு பட்னி போடுவார். எத்தையோ பண்ணுவார். நீ பேசாத, உன் சொத்தியா, உன் சாமானியா, நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு விடுறோமோ? இங்கேதான் விடுறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்மளை கஷ்டப்படுத்தினான்னா அவருக்கு கண்ணு இல்லைங்கிறோம். உடனே நமக்கு லாட்டரி சீட்டு விழுதுன்னா அவருக்கு 7 கண்ணுங்கிறோம். இப்படி இல்லாம சொல்றோம். அவரோட கிரியேஷனை ஒண்ணுதானே நீனும், அதனால உன்னை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்க, அவருக்கு பூர்ண ரைட்டு உண்டு. ஆனா பண்ணப்படாது, ஏன் இஷ்டப்படி பண்ணுன்னு நீ எப்படி அவரை சொல்லலாம்? ஒரு வீட்டை ஒருத்தருக்கு வித்துட்டு இல்ல நீங்க இப்படி வைக்கப்படாது, அணிக்கப்படாது, யாரும் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அப்போ அவரோட சொத்தை அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு போறார். கேடு விட்டு போய் எப்படியா தொலை, நீ என்ன வேணா பண்ண, வச்சா வெய்ய வைக்கலன்னா போ, விட வேண்டியதானே. இப்படி விடுறதுக்கு பேர் தான் பக்தி. பக்தி பக்தி சரணாகதினா என்ன அப்படின்னா, டோட்டல் சரண்டர் சரணாகதி. பக்தி அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, அவரோட உடைமை, அவரோட சொத்து, அவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டு நான் வச்சுக்கிறோம், இல்லை கழிச்சு தான் போடுறோம், என்னதான் பண்ணுவரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பிசாத அடங்கி போறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். பக்தினா இதுதான் பண்ணணும். ஆனா எல்லாரும் எழுந்து போயிடாதீங்க, இப்பேற்பட்ட பக்தியெல்லாம் எங்களால் முடியாது, நாங்க போறோம் அப்படின்னு. இது பக்தியோட உச்ச ஸ்திதி, சரணாகதிங்கிற பக்தி. அதுக்கு மேல இன்னொரு ஸ்திதி இருக்கு, அது அப்புறம் பின்னால சொல்ல போறோம். இந்த ஸ்திதி வர்றதுக்கு முன்னாலே உள்ளுக்குள்ள அதுக்கு கீழே 2-3 படி இருக்கு பக்தியிலே. எடுத்தோடனே எல்லாரும் PhD வாங்கிட முடியுமா? இனிமேல் LKG போய் UKG போய் அப்புறம் 1ஆம் கிளாஸ் போய் 8வது எழுதி SLC எழுதி அப்படியே தானே கொஞ்சம் கொஞ்சமா போய் தானே கடைசியில டாக்டரேட் வாங்க முடியும். அது மாதிரிதான் இங்கே. அப்படி பக்திங்கிறது எதுக்காக அப்படின்னா, நீ ஒன்றும் பக்தின்னு ஸ்பெஷலாக ஒரு பூஜை பண்ணா அந்த பண்ண இந்த பண்ணு வச்சுக்காத. அவரோட சாமான அவர் எப்படியோ யூஸ் பண்ணிட்டோம்னு நீ பேசாத, குறுக்க வராத, அவரோட ரைட்ல நீ போய் குறுக்க போகாத, இப்படி விட்டுரு அப்படிங்கிறது தான் பக்தி. இது பக்திக்கு ரீசன் நாம பண்றதுக்கு. அப்புறம் நாஸ்திகர்கள்லாம் சொன்னோம்னா இயற்கைன்னு தான் நாங்கள் ஒத்துப்போம், சுவாமின்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அந்த இயற்கையை நமக்கு ஈஸ்வர சக்தியை காமிக்கிறதுக்கு, இயற்கையாகட்டும் செயற்கையாகட்டும், விஞ்ஞானம்னா நாம என்னமோ ஏதோ நம்ம திடீர்னு நம்மளால ஏதோ பண்ணினோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, எங்கேயோ என்னமோ இருந்ததை நமக்கு எடுத்து சொல்ற, அவ்வளவுதான். அதுவும் ஆல்ரெடி இருக்குதான். நியூட்டன் சொல்லி தான் இந்த கிராவிடேஷன் இருந்ததுன்னு, அதுக்கப்புறம் தான் நியூட்டனுக்கு அப்புறம் தான் கிராவிடேஷனே வந்தது. என்ன இல்லை, இருந்தது, வேற ஏதோ வேலை சொல்லிட்டு இருப்பா, வேற ஏதோ சொல்லிட்டு இருப்பா. இவர் புதுசா ஒரு நாமகரணம் பண்ணி எதுக்கு புண்ணியாதம் பண்ணி இருக்கிற, அவ்வளவுதான். நீ வெளிய இந்த இயற்கைங்கிற தத்துவத்தை காமிக்கிறது தான் செயற்கையிலும் இங்க இருக்கு. எல்லாமே சயின்டிபிக் இன்வென்ஷன் இல்லாம விஞ்ஞான ரீதியாகவும் நமக்கு அந்த ஈஸ்வர சக்தியை, ஈஸ்வர மகிமையை காமிக்கிறதுக்கு தான் இருக்கு அதோட வேலை. பார்த்தோம்னாலே தெரியுது.
உலகத்தில் எத்தனையோ சாமான் இருக்கு, எத்தனையோ பேருக்கு நம்ம ஜீவராசிகள்லேயே புல்லு பூண்டு புழுலேருந்து ஆரம்பிச்சா எத்தனையோ எல்லாம் இருக்கு. இதுக்குள்ளேயே சக்தியில வித்தியாசம் இருக்கு. அவளோட கெப்பாசிட்டி, அவளோட பவர்ல வித்தியாசம் இருக்கு. ஒரு எறும்புனா கிரவுண்டு தான் தூக்க முடியாது, ஒரு மாடுனா அதை விட ஜாஸ்தி தூக்க முடியாது. ஒரு மனுஷாலே பார்த்தோம்னா கூட ஒருத்தரால 10 கிலோ தான் தூக்க முடியுது, ஒருத்தரால 100 கிலோ தூக்க முடியுது, ஒருத்தரால 1000 கிலோ தூக்க முடியுது. இப்படி எல்லாம் வித்தியாசம்லாம் இருக்கு. இந்த சக்தியிலேயே வித்தியாசம் இருக்கு. இது பிசிக்கல் பலத்துல. ஒருத்தருக்கு 2 கை தான் இருக்கு, ஒரு ஜீவராசிகளுக்கு 4 கால் இருக்கு, என்னெல்லாமோ வித்தியாசம் எல்லாம் இருக்கு. இது பௌதீகமா பார்க்கறதுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அறிவு சக்தியிலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓரறிவு உள்ள ஜீவன், ஈரறிவு உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லி 6 அறிவு உள்ள ஜீவன் அப்படின்னு மனுஷன் வரைக்கும் வருது. இவாளையும் அந்த வித்தியாசம் இருக்கு. நமக்கு திங்க் பண்றாங்கன்னு ஈரறிவுக்கு ஓரறிவு உள்ள ஜீவனால பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதுகளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. 6வது அறிவு அது எதுங்கிறத வளர்க்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறது கூட தெரியாது. இந்த புத்திக்கே எட்ட முடியாது. அப்படி இல்லாம இருக்கு. புத்தி பலத்திலையும் ஒண்ணுத்துக்கு கூட ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வித்தியாசம் இருக்கு. சரீர பலத்திலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இருக்கிறாப்புல இருக்கு. இது இயற்கை நமக்கு நேச்சர் சொல்ற ஒரு சட்டம், நீதி காமிக்கிறது. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கண்ணால பார்த்துட்டோம். எறும்பை விட ஈக்கு ஜாஸ்தி, ஈயை விட மாடுக்கு ஜாஸ்தி, மாட்டை விட மனுஷனுக்கு ஜாஸ்தி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த புத்தி பலம், சரீர பலம், இப்படி இந்த சரீர பலத்தெல்லாம் கூட்டிகிட்டே போய் கடைசியில இதுக்கு மேல சரீர பலம் இல்லை அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒண்ணு இருந்ததுன்னா அதை கொண்டு வச்சுக்கோ. அப்புறம் புத்தி பலத்துக்கு வாங்கோ. இதை விட அதுக்கு புத்தி ஜாஸ்தி, அதை விட புத்தி ஜாஸ்தி, இப்படியே எடுத்துட்டு போய் கடைசியில இனிமே இதுக்கு மேல புத்தி பலம் ஒருத்தராலையும் இருக்கவே முடியாது. டோட்டல் புத்தி பலம் முழுக்கலும் இருக்கு, புத்தி சக்தி அப்படின்னு ஒண்ணு வைங்க. இப்போ அல்டிமேட்டா கடைசியா உச்சத்துல இந்த புத்தி சக்தியில இருக்கிறது, இந்த சரீர பலத்துல இருக்கிறது. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தாக்க ஒண்ணு வருமே. அது என்னன்னு, அதுக்கு பேர் தான் ஈஸ்வரம், அதுக்கு பேர் தான் சுவாமி. சரீர பலத்திலையும் அவர் உயர்ந்திருக்க, புத்தி பலத்திலையும் உயர்ந்திருக்க. இதுதான் அவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம், அனுமானம் பண்ணிக்கலாம். எப்படி அனுமானம் கெஸ் எல்லாம் பண்ணினா அதுக்கு ஃபேக்ட் ஆகுமா? நீ பின்னால இருக்கிறத பாரு, எதை பார்த்து அனுமானம் பண்ற? அனுமானமே இதுல இருந்து அது இருக்க இந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு தானே ஒரு நல்ல அனுமானத்துக்கே வர. அப்படி பண்ணிக்கோ. அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு. சரி, அவர் புத்தி பலத்திலையும் பெருசா இருக்கட்டும், சரீர பலத்திலையும் பெருசாவே இருக்கட்டும், நான் ஏன் அவர்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன். அவ்வளவு சரீர பலம் புத்தி பலம் உள்ளவராக இருக்கார் இல்லையா? ஆனா வேடிக்கை என்னென்ன, அவருக்கு தேவையே இல்லாத இருக்கு. இது வேணும் அது வேணும்னு ஒன்றும் ஆசையே இல்லாத இருக்குது. காரணம் என்னன்னு, மனசு இல்லை அவர்கிட்ட, அதனால ஆசையா இல்லை. ஆனால் நமக்கோ பலம் கம்மியா இருக்கு, சரீர பலமும் கம்மியா இருக்கு, புத்தி பலமும் குறைச்சலா இருக்கு. இது இருந்தாலும் நமக்கு என்ன வேண்டும், தேவைதான் ஜாஸ்தியா இருக்கு. இதை வேணும் அது வேணும், அதை வேணும் இதை வேணும், இதை வேணும் அது வேணும் அப்படின்னு நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டது தேவையை உடனே நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை, பலம் இல்லாத இருக்கு. ஆனா வான்ஸோ ஜாஸ்தியா இருக்கு. அவருக்கு என்னென்ன நேர் ஆப்போசிட்டா இருக்கு. எதை நினைச்சாலும் உடனேயே அதை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு சரீர பலம் புத்தி பலமும் இருக்கு. ஆனா ஒண்ணுமே தேவையில்லாத வான்ஸும் இல்லாத இருக்கு. இதைத்தான் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்றான் சயின்ஸ்ல. எது இருந்தாலுமே அதுக்கு ஒரு எதிரிட சக்தி இருக்கும். எனர்ஜியில பார்த்தேன்னா இருட்டுன்னு இருந்தா உடனே வெளிச்சம்னு இருக்கும், ராத்திரின்னு இருந்தா பகல்னு இருக்கும், நல்லவான் இருந்தா கெட்டவான் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு ஆப்போசிட் சக்தியும் இருக்குன்னு தெரியுது. இந்த சட்டப்படி, இந்த இயற்கை தத்துவப்படி, இந்த லாஜிக் படி பார்த்தோம்னா அங்க என்ன இருக்குன்ற, அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கு, ஆனா ஒன்றும் தேவையே இல்லாத இருக்கு. இவனுக்கு ஒரு சக்தியும் இல்லை, ஆனா அத்தனை தேவையும் இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கோ. சார் உனக்கும் நிறைய சக்தி எல்லாம் இருக்கு, நீனும் ஈஸ்வரன்கிற, உனக்கு சாமான்லாம் நிறைய வேணா இருக்கு, உனக்கும் ஒன்றும் வேண்டாங்கிற யூஸ் இல்லை, எனக்கும் ரொம்ப யூஸா இருக்கு, கொஞ்சம் கூட எனக்கு ஒரு வீட்டை கூட, வாசனை கூட, காரை கூட, மோரை கூட, ப்ரமோஷன் கூட கேட்க. இப்படி அவருக்கோ தேவையில்லை, ஆனா எல்லாம் இருக்கும், உனக்கோ தேவை இருக்கும், ஒன்றும் இல்லை. அதனால நீ அவர்கிட்ட போய் உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு போய் தீர்ந்தது கதை. இதுக்கு பேர் தான் பக்தி.
இப்போ நீ அவர்கிட்ட போய் ஒருத்தட்ட போய் ஒரு சாமான் வாங்கிக்கணும், ஒரு காரியம் ஆகணும்னா அங்கே நீ ஏதோ ஒரு மாதிரி போனால் தானே நடக்கும். அங்கே போய் ஆர்டராக கொடுங்க, வாய் 1000 ரூபா கூட வாய், நான் கொடுத்துட்டு வரேன் ஆட்டார். உடனே எனக்கு ரொம்ப இல்லை சார், குட் மார்னிங் சார், நேத்திலேருந்து உங்களை பார்க்கணும்னு இருந்தேன், ரொம்ப ஒரு இவரை பார்க்காத ஒரு சாப்பாடாக இருக்காது மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் சொல்றாரு, என்னென்ன ஒன்றும் இல்லை 1000 ரூபா பணம். உடனே அவ்வளோதானா, இந்த கொடுத்துருவோம். இதை மாதிரி பண்ணேன் விட்டு போய் ஒரு பழத்தை எடுத்துக்கோ, தேங்காய் எடுத்துக்கோ, புஷ்பத்தை எடுத்துக்கோ, எண்ணெய் எடுத்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, வரத்தையே வாசப்படியே காமாட்சிக்கு தெரிஞ்சிடும். சரி என்னவோ ஏதோ அப்ளிகேஷன் கையில் இருக்கு. உடனே நம்ம சொன்னோம், சார் இது நம்மளே இவ்வளவு கொச்சையா சொல்றோம், நமக்கே இவ்வளவு உயர்த்தி இருக்கு தெரியுது, வந்தாலே ஏதோ கேட்கறதுக்கு வரான், வாங்கி போறான்னு தெரியல அப்படின்ட்டு. இப்ப நான் பக்தின்னு வேஷம் போட்டு அவர்கிட்ட போனேன்னா அவர் கெட்டிக்காரன் ஆயிட்டான்னா வந்துட்டானா நம்ம ஒண்ணு இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் அமுக்கமா இருக்கலாம் இல்லையோ. ரொம்ப பெரிய கேரண்டி கொடுக்குறேன், நீ போய் கேட்டா கொடுத்துருவார் அப்படின்னு. கேட்கறேன், கொடுக்கலன்னா என்ன பண்ணார், இல்லப்பா கேட்டா கொடுப்ப, ஏன்னர் அப்படி ஒரு வெளிச்சவாயம் அவர். அதுக்கு என்ன சாட்சின்னர், அவர்கிட்ட அன்புன்னு ஒண்ணு இருக்கு, அவர்கிட்ட இவ்வளவு சக்தி மட்டும்தான் இருக்கு, அறிவுதான் இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்காத. இது எவ்வளவு இருக்கோ இதுக்கு ஈக்குவலா இதை விட ஜாஸ்தி அன்பும் இருக்கு. அதனால அவர்கிட்ட போய் யாரு கேட்டாலும் கொடுக்காத அவரால் இருக்க முடியாதுங்கிறது நமக்கு கேரண்டியா தெரியுது. அதனால போய் கேளுங்க. எல்லாம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிறவன்ட்டு தானே என்ன போய் கேட்டாலும் கொடுக்க போறேன். இல்லைன்னா 4 நாட்கள் அவர் ஆசையில இருந்தாலும் ஒன்றும் வேற போறது இல்லை. இப்போ இவர் அறிவுமயமா இருக்கிற, சர்வசக்திமானா இருக்கிறதோட இல்ல, ஒரே பிரேமஸ்வரூபமா அன்பே சிவமா இருக்கிறதுனால, இவர் தாயாரா இருக்கிறதுனால நீ எதை கேட்டாலும் கொடுக்கவும் கொடுத்துருவார். அதனால இவர்கிட்ட எல்லாம் இருக்குன்னு தெரியுது, கொடுக்கணும் தெரியுது. அப்புறம் என்ன உனக்கு தடை, போய் தினம் வேலை கேட்டு உன்னோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கும், உன்னோட எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்க முடியும். இதுக்காக பக்தி பண்ணி பண்ணலாம். இதுதான் சார் ரொம்ப பிடிச்சது பக்தின்னாக்க, இதுதான் சௌக்கியமா இருக்கு. இப்படிதான்ப்பா ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற பக்தி. அப்படின்னாலே நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, உன்னோட உடமையினா அடியே நீ எக்கேடு விட்டு போனாலும் போறோம்னாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சரணாகதினா எப்போ வரும்னு, இப்படி இனிமே இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு உள்ள போக ஆரம்பிச்சுன்னா தான் போக 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 அப்புறம் என்னண்டா அவரே கேட்டதெல்லாம் கொடுக்குறார். நீ இனிமே உன்னை கேட்காத ஒன்றும் வேண்டாம்னு சொன்னா உடனே நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும், நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ண, எத்த கேட்டாலும் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு போர் மேசத்தை நிறுத்தேன், ஒன்றும் கொடுக்காதே வா, நானாவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நீனாவே போறோம்னு சொல்லணும். இலைய போட்டு பசிங்கிட்ட சாத்தை போட்டுட்டே இருந்தா சாப்பிட்டே இருக்கிறான்னு வரும். முடிஞ்ச மட்டும் சாப்பிடுவார், இல்லை பக்கத்தில் டப்பா இருந்தாலும் அடைச்சி வச்சு பாரு, என்ன இல்லாமோ பண்ணுவார், என்ன பண்ண முடியுமோ பண்ணிப்பார். அதுக்கு மேலே போட்டுட்டே இருந்தா என்ன பண்ணுவார், ஆளை விடுப்பா, சித்த நிம்மதியாக இருக்க விடுப்பார், ஒன்றும் கொடுக்காது. அப்போதான் இது வரும். அந்த ஸ்திதி வரப்போறது கடைசியில, அது வர வரைக்கும் என்ன பண்ண கொடுத்துட்டே இருக்க, கொடுத்தே அடிக்கிறாரு. அவர் என்ன பண்ண எடுத்தே அடிக்கிறாருன்றதுல கொடுத்தும் அடிப்பது எல்லாம், எதை கொடுத்தாலும் அடிக்கலாம், ஒரே தான் பதம் தான். அந்த பக்தி பண்ணணும். அதனாலேயே நமது சாஸ்திரங்கள் என்ன பண்றது, இது வேணும் அது வேணும்னு ஒரு லௌகீகமா ஒரு பிரார்த்தனையோடெல்லாம் பண்ணினா கூட பக்தின்னு இருந்தா கூட அதையும் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த ஸ்திதியில அவளுக்கு அதைத்தான் தெரியும், அதைத்தான் முடியும், அதை பண்ணினதே பரவாயில்ல. என்னென்ன இதை பண்ணிக்கிறதுக்கு ஈஸ்வரன் போராடல, அதுதான் அங்க பிளஸ் பாயிண்ட். அதுல பெரிய விஷயமே நம்ம ரகசியமே என்னென்ன அதுலதான். அதனால பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்தி ஆச்சாரியா என்ன பண்றாரு,
சார் எனக்கு இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் லாஜிக்கலாக பார்த்தா நல்லா தான் இருக்கும், பக்தி பண்ணி தான் பண்ணணும், எனக்கு டைம் தான் சார் இல்லை. நாளையிலேருந்து பக்தி பண்ணிட்டா தேவையில்லை போல இருக்குது, பூஜை பண்ணிட்டா தேவையில்லை போல இருக்குது, எல்லாம் பண்ணிட்டா தேவையில்லை தான் போல இருக்குது, ஆனால் முடியல, டைம் தான் கிடையாது அப்படின்னா இதுக்கு ஒரு வழி சொல்லித்தர ஆதிசங்கர பகவத்பாதர். ஆச்சாரியால் காட்டுற வழி என்னன்னு, உனக்கு டைம் இல்லையோ ஆனால் ஏதோ காரியம் எல்லாம் இருக்கும் இல்லையோ அப்படின்னு. இவர் என்ன பண்ண, நான் காரியத்துக்கு தான் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கு, எனக்கு பக்தி பண்ண டைம் இல்லை, வேண்டாம் இந்த காரியத்தையே பக்தியாக பண்ணேன். இது என்ன புது கதையாக இருக்கு, காரியமே இப்படி பக்தியாகும் அப்படின்னு. அதுதான் சொல்ல வேதோ நித்தியம் அதீயதாம் ததுஜிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சிதி காமியே மதிஸ்தியஜ்யதாம் அப்படின்னு உபதேச பஞ்சகம் அப்படின்னு ஆச்சாரியால் கடைசியாக பண்ணின ஸ்லோகம். தன்னோட அவதாரத்தை முடிச்சுட்டு கைலாசத்துக்கு கடம்பர்த்தி பக்தாள்லாம் கேட்டார், நீங்கள் பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணேன், பிரஸ்தானத்திரையம் பண்ணேன், அத்தை பண்ணேன், எடுத்த பண்ணேன், எல்லாம் சித்தாந்தம்லாம் பண்ணேன், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ தோஷம் இருக்குன்னு தெரியுது, இந்த குறையெல்லாம் போகணும், நாங்களும் ஒரு நிறைவடையணும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லணும் போகிறோம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், யார் வேணா வச்சுக்கணும் அப்படின்னு. இப்படி சிஷ்யாலாம் கேட்டதுக்காக என்ன பண்ணினார்கள், கடைசியாக இந்த 5 ஸ்லோகம் இல்லை, அதனாலே இது பேர் சோபான பஞ்சகம் உபதேச பஞ்சகம் அப்படின்னு பேர். 5 ஸ்லோகம், அதில் முதல் ஸ்லோகம் தான் இது வேதோ நித்தியமதீயதாம் ததிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, வேதத்தை தினம் ஓதுவோம், அதில் சொன்ன காரியங்கள் எல்லாம் விடாத செய்வோம். அது வேதம் சொன்னது காரியம்னா என்னென்ன, நம்மளோட சாய்ஸ் இல்லை, அது வேதம் சொன்ன காரியம்லாம் என்னென்ன டியூட்டி, கடமை, கடமையே ஒழுங்காக செய்வோம் அப்படின்னு. எனக்கு பக்தி பண்ண நேரம் இல்லையா, வேண்டாம், இந்த கடமையெல்லாம் உன்னோட டியூட்டியை ஒழுங்காக செஞ்சுடுவாங்க. அதை எப்படி டியூட்டி செஞ்சாக்க அது என்ன சார், அது பூஜை ஆகிடுவான். தேனே சஸ்ய விதீயதாம் அபஜிதி தேன ஈசஸ்ய அபஜிதி அப்படிங்க, அதையே ஈஸ்வரனுக்கு பூஜையா பண்ணுங்கிற சொல்ற அளவுல நம்ம ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டா டியூட்டி ஃபர்ஸ்ட், அதான் எனக்கு டியூட்டி தான் சார் எல்லாம் அப்படின்னா பெரிய புரட்சியாளர்களும் பேசிக்கிறவர்கள் இருக்கல, ஒன்றும் இல்லை, ஆச்சாரியார் சொன்னதுதான் அது. நீ பண்ற டியூட்டியே ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டும் இந்த பக்திக்கு தனியாக பண்றதுக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு, டைம் இல்லைங்கிறது ஒன்றும், ரெண்டாவது இது டியூட்டி தானே, ஏதோ வேலை வச்சிருக்கு, தீராது சந்தி பண்றேன், தீராது ஹோமம் பண்றேன், தீராது அப்படின்னு பண்ணாத என்ன பண்ண, அதுல ஒரு நீ பக்தியா பண்றதே எவ்வளவு ஆசையா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க எல்லாம் பண்றதையோ அத மாதிரி இதையும் ஒரு பிரியத்தோட பண்ணேன். இந்த பிரியத்தோட பண்ணினா உடனே அதில் பாப புண்ணியம் வந்து ஒட்டி கொடுமே, அதை என்ன பண்றதுன்னா ஓம் பிரியத்துக்குன்னு பண்ணாத, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அகம் கரிஷ்யே, அவருக்கு பிடிச்சிருக்கு பண்றேன்னு அவரோட பிரீதிக்காக பண்ண. நீ ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனா இருந்தா தன்னோட எஜமானனோட பிரீதிக்காகவே எல்லாத்தையும் அவர் பிரீதி அடையணும், அவர் பிரீத்தி அடையணும், அவர் பிரீதி அடையணும் காரியத்தை அழகா செய்யறாப்புல அந்த எஜமானனான ஈஸ்வரன் பிரீத்தி அடையட்டும்னு அவர் சொன்ன காரியங்கள்லாம், இந்த வேதம் வைச்ச காரியங்கள்லாம் நான் பக்தியோட பண்றேன், ஸ்ரத்தையோட பண்றேன் அப்படிங்க. இப்படி பண்ணினீன அதுவே ஈஸ்வரன் பூஜை தான். தேனே சஸ்ய விதீயதாம் அபஜிதி, அதுதான்பா ஈஸ்வரன் பூஜை அப்படி. ஏன் இதை சொன்னா பெரியவான்னு, இதுக்கு முன்னால சாப்டர்ல கர்மாவை பத்தி சொன்னா, அடுத்தது பக்தியை பத்தி சொல்றா. இப்ப கர்மா தனி பக்தி தனியா நின்றுடுவோம் இல்லையோ, இது தனி மாதிரி அது தனி மாதிரி, அதுக்காக இல்லை, அடாசடே ரெண்டும் ஒன்னாதான் சேர்ந்தாதான் எல்லாம். கர்மாவை பக்தி, பக்தியை கர்மா, கர்மாவை ஞானம், ஞானமே பக்தி, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். அது பண்ணு அப்படின்னு. அப்படி நாம பண்ற டியூட்டியே ஈஸ்வர பக்தி அப்படின்னா, அதுலயும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஈஸ்வரனுக்காக பிரீதிக்காக இந்த காரியத்தை பண்றீங்கிறதே என்ன பண்ணுவார், அதுல நமக்கு ஒரு சின்சியரிட்டி வரும், அதுல ஒரு அழகு வரும், அதுதான் நம்ம முக்கியம். இன்னொன்னு அந்த மக்கள் சேவை, மகேஷன் சேவை அப்படி இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது பண்றதே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இத
நாம பண்ற காரியங்களே ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரனுக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா, அந்த முதல்ல இருக்க வேண்டியது அந்த காரியத்தினால நாம யாருக்காக பண்றோம்னா அப்ப அதுல வர பலனு யாருக்கோ தானே இருக்கணும், அது இருக்கணும். இதான் கீதையில சுவாமி அழகா சொல்றாரு, நீ இந்த பலன்ல ஆசைப்படாத, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு அந்த பலன்ல ஆசையை விட்டுட்டு காரியத்தை பண்ணுன்னு சொல்றதும் இதைத்தான். நீங்க எப்ப காரியம் உனக்காக நீ பண்ணிக்கலையோ அப்ப பலனை மட்டும் நீ வாங்கி வச்சுப்பியன்னு முடியாது. அதனால பலனும் யாருக்கோ இருக்கட்டும் அப்படின்னு இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்ன, அதனால வர புண்ணிய பலனோ பாப்ப பலனோ எதுவா இருந்தாலும் இவனை ஒன்றும் இல்லை போயிடும். இதைத்தான் சித்த சுத்தின்னு பேரு. காரியம் பண்ணிட்டே இருக்கும் ஆனா எதுவும் ஒட்டாத இருக்கிறது அப்படின்னா இது என்னன்னு ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரனுக்கு பிரீதின்னே நாம பண்ணிட்டு வந்து அந்த பலாபலன்களும் அவரையே போய் சேருது, நமக்கு இல்லாத போயிடுது. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒண்ணும் இல்லை, அக்கௌண்ட் இல்லாயிடும். வெறுமனே கிரெடிட் காட்டுறாரு இப்படியே போட்டாக்க என்னைக்கு கழிச்சு போடுறது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பண்ணி கடைசியில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நில் பேலன்ஸ் கொண்டு வருவேன். என்னன்னு அதுக்கு ஒரே வழி இதுதான், சாஸ்திரம் சொல்ற வழி. நீ காரியம் பண்ணாதே இருக்க முடியாது, ஆனா பண்ணினா அதுல உள்ளது பலனா வந்துடும், புண்ணிய பலன் வரும், பாப பலன் வரும், எவ்வளோ வந்துடும். அது வந்தா உடனே அதான் இருந்து நிர்மா வரணும், உடனே சும்மா அது மட்டும் அனுப்பிச்சுட்டு போவையா, அதுல இனிமே பாத்தீங்கன்னா அடுத்த முட்டையை சேர்த்துப்பேன். இப்படியே பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு, அதனால என்ன பண்ணு, உன்னோட நேச்சர் காரியம் பண்ணாத இருக்க முடியாது, அப்ப வேற என்ன காரியத்தை விஷாதம் பண்ணு. அதுல ஒரு காரியம் பண்ணினா பலன் வராத இருக்காது, அப்ப பலன்ல ஆசைப்படாத அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அவருக்கு. இப்படி பண்ணிட்டீங்கன்னா காரியம் பண்ணிட்டு இருக்கேன் பலனும் இல்லை, என்ன ஆயிடுதுன்னு கடைசியில பார்த்தா அக்கௌண்ட்டு நெல்லு போ, அவ்வளவுதான் போ தரிசது க்ளோஸ் பண்ணு. இப்படி நமக்கு சொல்லப்படுது. இந்த கர்மாவே அனுஷ்டானமே நம்ம பண்ற டியூட்டிஸே நம்ம பக்தியா உபாசனையா சொல்லப்படுது. சரி, எல்லாம் சொல்லிட்டு அது சர்வசக்தி நேள் ஈஸ்வரன் நேள் என்னவே உபாசிக்கிறோம் எல்லாம் சொன்னோம். அதுக்கேற்று உருவம் வேணும், பிள்ளையார் ஆகணும், அம்பாள் ஆகணும், ராமராவணம், கிருஷ்ணராவணம். ரூபம் எதுக்கு, உருவம் எதுக்கு அப்படின்னு என்ன பண்றது, நாம ரூபத்தோட இருக்கமே, நாமளும் ரூபம் இல்லாத போயிட்டோம்னா அதுவும் ரூபம் வேண்டாம், நாம ரூபமோட இருக்கோம். இந்த ரூபத்தோட இருக்கிறதுனாலே நமக்கு ஏத்தாப்புல ஒரு ரூபம் இருக்கு. இப்போ கண்ணு அப்படின்னா நமக்கே பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு தெரியுமோ தெரியாது. சப்தம் அப்படிங்கிறத, ஒலி அப்படிங்கிறத நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கீத கச்சேரி சார் அப்படின்னா கண்ணால பார்த்தேன் கச்சேரி, மூக்கால பார்த்தேன்னு யாரான்னு சொல்ல முடியுமோ முடியாது, காதால தான் கேட்க முடியும், காதால தான் அதை கேட்க முடியும். சரி, இப்போ பூன்னா வாசனை இருக்கு, மல்லிகைப்பூ வாசனை அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ வாசனைய என் மூக்கால தான் உணர முடியுமே வழிய அந்த வாயாலேயோ கண்ணாலேயோ காதாலேயோ எதாலையும் உணர முடியாது. வாயால ருச்சி அப்படின்னா அல்வா ருச்சி இனிப்பு அப்படிங்கிறத வாயில போட்டுனா நான் அனுபவிக்க முடியாது, காதில் போட்டோ கண்ணில் வச்சுட்டோ அனுபவிக்க முடியாது. இப்படி பஞ்ச இந்திரியங்களை பார்த்தேன்னா அது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு, இதால்தான் அதை அனுபவிக்க முடியுமே வழிய இன்னொன்னால மாற்றி அனுபவிக்க முடியாது. கண்ணால பார்த்து ரசிக்க வேண்டியதை காதால பார்த்து ரசிக்க முடியாது, காதால கேட்டு ரசிக்க வேண்டியதை வாயால பார்த்து ரசிக்க முடியாது, கேட்டு ரசிக்க முடியாது. இப்படி ஒன்னோட ஒண்ணு பண்ணவே முடியாது. இதுல இருந்தே தெரியுது நமக்குள்ள இருக்கிற இந்த பஞ்ச இந்திரியங்களுக்குள்ளேயே ஒண்ணுக்கு புலப்படுறது இன்னொன்னுக்கு தெரியாத இருக்கு. இப்ப கண்ணுக்கு வாசனைன்னா என்னன்னே தெரியாது, வாசனைன்னு ஒண்ணு உலகத்துல இருக்கு, மல்லிகைப்பூனா வாசனையா இருக்கும் தெரியவே தெரியாது, மல்லிகைப்பூனா அழகா இருக்குங்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மாலையா கட்டினா அலங்காரம் பண்ணா அழகா இருக்கும் அவ்வளவுதான் தெரிவிக்க முடியாது, அது கம வாசனையா இருக்கும்னு தெரியாது. இப்ப மூக்குக்கு என்ன தெரியும், மல்லிகைப்பூ ரோஜாப்பூன்னா வாசனையா தான் இருக்கும் வழி, இது அழகா மாலையா போக்கப்பட்டா நல்லா இருக்கும் அதுக்கு தெரியாது. இப்படி நம்ம இந்திரியங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசம் இருக்கு, இதுக்கு தெரிஞ்சது அதுக்கு தெரியல, அதுக்கு தெரிஞ்சது இதுக்கு தெரியல அப்படிங்கிறோம். நம்மள்கிட்ட இருக்கிற இந்த சாமான்லயே ஒண்ணுக்கு தெரிஞ்சது இன்னொன்னுக்கு தெரியலன்னா நம்ம இந்த 5 இந்திரியங்களுக்கு தெரியாத ஒரு சாமான் எங்கேயோ ஒண்ணு இருக்கலாம் இல்லையோ, இருக்கலாம் இல்லையோ, என்ன இருக்கு இருக்கும் இருக்கு
அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அது பிரம்மம்னு பேரு, ஈஸ்வரன் பேரு. அப்படி உன்னோட 5 புலன்களுக்கு தெரியாத இருந்ததுன்னா அது பிரம்மம்னு பேரு. அப்ப அது பேர் நிர்குணம்னு பேரு. ஏன்னா அது மனம் இல்லை, சுவை இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒலி இல்லை, ஒண்ணும் இல்லாத இருக்கிறதுனால நிர்குணமா இருக்கு, பரபிரம்மம்னு பேரு. ஆனா அந்த நிர்குணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்லயே சொல்லியாச்சு. அதுக்கு அன்பாவும் இருக்கு, கருணையும் இருக்கு. அப்படி நிர்குணமா இருக்கிறது தான் ஞானிகள்லாம் தங்களோட தகராகாசத்துல யோக நிஷ்டையில அப்படி இப்படி எல்லாம் அனுபவிக்கிறார். ஆனந்தம் ஆனந்தம் பிரமே ஜானம் அதெல்லாம் சொல்லிக்கிறார். ஆனால் அப்படி இருந்தா ஒரு அனுபவமா இருந்தா எனக்கு இந்திரிய விஷயமா ஒண்ணு ஆகணும். அப்படி இந்திரிய விஷயமாவும் அது இறங்கி வந்ததான் சகுணம் பிரம்மம்னு சொல்றோம். சகுணமாவும் இருக்கு. அப்படி நிர்குணமா இருக்கிறதே சகுணமா வரத்துக்கு சக்தி இருக்கிறதுனாலதான் அது ஈஸ்வரனா இருக்கு. அப்போ இப்படி அப்படின்னு நமக்கு நம்ம இந்திரியங்களுக்கு தெரியாதே இருக்கு. சார் நீங்க ஏதோ தத்துவ ரீதியா சொல்ல, நம்ம பஞ்ச இந்திரியங்களுக்கு எட்டாத ஒரு விஷயமா அது இருக்கு. அதனால அதை போய் நான் பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாக்க எனக்கு அவ்வளவு புடிபட மாட்டேங்குது அப்படின்னா அப்ப நீனே கெஸ் பண்ணிக்கோ. உடனே அதுக்கு சாஸ்திரம் வழி சொல்லு. வாழைப்பழம் இருக்கு. இந்த வாழைப்பழத்தை பார்த்தா என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கும். ஒருத்தட்ட ஏத்தாப்புல சார் இது வாழைப்பழம் மஞ்சள் கலர் அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகுது, ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அவர் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாரோ மாட்டார், ஆடிட்டு போயிடுவார் தலையாட்டிட்டு. ஒரு எதிர்மறையாவோ எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, ப்ரோவாவோ ஆன்டியாவோ ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. காரணம் என்னென்ன? வாழைப்பழம் மஞ்சளா இருக்கு, மஞ்சள்னு சொல்றார். இதுல என்ன ரியாக்ட் பண்றதுக்கு இருக்கு? ஒன்றும் விஷயம் இல்லை. சத்தியத்தை உண்மையே உண்மைன்னு சொன்னாக்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவானே, ஆமோதிச்சுட்டு பேசாத போறோம். இதே இந்த வாழைப்பழம் சிவப்பா இருக்கு இல்லை அப்படின்னா ஏன் அவனுக்கு கண்ணாது இல்லை அப்படி பஞ்சமதே இருக்கு, வாழைப்பழம் சிவப்பா இருக்குங்கிறியே கண்டாக்ட் பண்ண போகும் அப்படின்னு உடனே எதிர்மறையா ஒரு ரியாக்ஷன் வருது. இல்லாததை இருக்கிறாப்புல மாத்தி சொன்னாக்க உடனே ரியாக்ஷன் நெகட்டிவா போயிடுது. ஸோ இருக்கிறதா சொன்னாலும் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, இருக்கிறத மாத்தி சொன்னாலும் நெகட்டிவ் ரியாக்ஷனா இருக்கு. இப்ப என்ன பண்ணாங்க, இப்போ இருக்கிறத என்னன்னு மாத்தி சொல்லணும், ஆனா ரியாக்ஷன் இருக்காது நெகட்டிவா. என்ன பண்ணணும்னா இந்த வாழைப்பழம் ஷேப்பா இருக்கிறத நினைச்சு போட அப்படின்னா உடனே அவர் என்ன குருடா நானு கேட்க மாட்டார். ஓ அப்படிங்கிற இடம் இல்லை, ஒரு காரணமா சொன்னேன், இது ஷேப்பா இருக்குன்னு நினைச்சுக்கோ, அப்புறம் உனக்கு சொல்றேன் அப்படின்னா சரி ஷேப்பா இருக்கிறதா நினைச்சு அப்படிங்கிற உடனே இப்ப என்ன ஆச்சுன்னா ப்ரோவா இருக்க ரியாக்ஷன். ஆனா ஓடி போகாத இந்த மஞ்சளா இருக்கிற வாழைப்பழத்தை ஷேப்பா இருக்குன்னு சொன்னா ஒத்துக்காதவர் இப்ப ஷேப்பா இருக்குன்னு நினைச்சுமோன்னாக்க நினைச்சுக்கிறேங்கிறார், ஒத்துக்கிறார். இப்ப பாவிச்சுங்கோன்னு ரியாக்ஷன் எப்படிங்கிற நமக்கு சாதகமா இருக்கு. அத மாதிரிதான் இங்க நிர்குணமா இருக்கிறது. அதுக்கு இனிமே மனம் கிடையாது, சுவை கிடையாது, ஆ கிடையாது, ஊ கிடையாது சொல்றத இதெல்லாம் இருக்கிறதா நினைச்சுக்கோயே. இதெல்லாம் அது கொண்டு விட்டாக்க அதோட பெருமை ஆயிடும், இருக்க முடியாது. நிர்குணத்துக்கு இப்ப குணமே சேர முடியாது. அதுக்கு இதெல்லாம் இருக்குன்னாக்க அது உடனே நமக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன் ஆகக்கூட சண்டைக்கு வந்துருவோம். அதனால நிர்குணத்துக்கு போய் சகுணமா நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாதான் வழிய வழிய. அதுதான் நிர்குணம். சகுணம்னு சொன்னாக்க அது நெகட்டிவ் ரியாக்ஷன் வந்துடும். அப்ப அந்த நிர்குணமே சகுணமா இருக்கிறதா நினைச்சுக்கோப்பா. சரி, இப்ப எனக்கு குணம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அது சகுணமா இருக்குன்னு நினைச்சுக்க முடியும். இப்போ வாழைப்பழத்தை மஞ்சள் வாழைப்பழத்தை பார்த்து ஷேப்பா நினைச்சுக்கோன்னு சொன்னா எப்ப நினைச்சுக்க முடியல? ஷேப்புங்கிற ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் பரிச்சயம் ஆயிருந்தாதான் நினைச்சுக்க முடியும். எனக்கு ஷேப்புன்னா என்னன்னே தெரியாது போய் இந்த மஞ்சளை ஷேப்பா நினைச்சுக்கோன்னா உடனே அடுத்த கழிவு ஷேப்புன்னா என்ன சார்? அது உடனே இந்த நீளம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது முடியாது. அப்ப ஷேப்பையும் தெரிஞ்சிருக்கணும்.
அப்ப பாவிக்கணும் அப்படின்னா நிர்குணம் பிரம்மமா இருக்கிறத சகுணமா பாவிக்கணும்னா அந்த குணத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு பரிச்சயப்பட்டதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம அதுவா பாவிச்சு முடியும். அது என்னென்ன அன்புங்கிறது, பிரேமை, பிரியம்ங்கிறது உனக்கு தெரிஞ்சது தானே. உனக்கு ரொம்ப எல்லாருக்குமே எனக்கு பரிச்சயமான ஒரு குணம் விஷயம். அதனால என்ன பண்ணுங்க, அந்த அன்பா இருக்கிறதா, அந்த அன்புங்கிறதா ஈஸ்வரன் நினைச்சுக்கோயே. அன்பே சிவம்னு வச்சுக்கோயே, பிரேமஸ்வரூபம்னு வச்சுக்கோயே ஈஸ்வரனை. உனக்கு அம்மாங்கிறத பார்த்துருக்கீங்களோ தெரியும். உனக்கு அம்மான்னா யாரு, அவள்னா அம்மாவோட உறவோட பெருமை என்ன, அவளோட பிரியம் என்னங்கிறதெல்லாம் நீ அனுபவிச்சிருக்க. அதனால அந்த நிர்குண பிரம்மத்தை உங்க அம்மான்னு நினைச்சுக்கோயே. நினைச்சுக்கிறேன் சார். உடனே என்ன பண்ண, ஒரு புடவையை கட்டு, இனிமே நகையை போட்டு, அத்தை பண்ணி இத்த பண்ணு, காமாட்சின்னு பேர் வை, மீனாட்சின்னு பேர் வை, என்னமோ பேரை வை ஆச்சு. இல்ல உனக்கு தெரிஞ்சவர் உங்க அப்பா, உங்க அப்பா உன்னோட முன்னேற்றத்துக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற, எவ்வளவு உழைச்சிருக்கோ உனக்கு எல்லாம் தெரியும். உங்க அப்பாவை நினைச்சுக்கோய், உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோய் அப்படின்னா சரி சார் நினைச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆயிருதுன்னு, இந்த அப்பாட்ட அம்மாட்ட ஒன்று என்னென்ன நமக்கு பரிச்சயப்பட்டவாழ்கிட்ட நமக்கு என்னெல்லாம் வருதோ, ஆசை பிரியம் வருதோ, அதை அப்படியே அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த ஈஸ்வரத்தையும் பாவிக்க முடியும். இதைத்தான் பாவம் பாவம்னு வேறு. இதைத்தான் நமக்கு எந்த ஒரு விஷயத்துல பூஜை ஆரம்பிக்கிறது என்ன, அஸ்மான் ஹரிகிராமிம்பாத் சுமுகம் மகாகணபதி தியாயாமி அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்றது. சுமுகம் மகாகணபதி அப்படிங்கிறது என்னன்னு, நல்ல சிரிச்சமமா அழகான மமா இருக்கிற பிள்ளையார் நினைச்சுக்கோங்க. இருக்கிற மமா நினைச்சுக்காத. நீங்க மூணு பாட்டு பூஜை பண்ற, அப்புறம் ஏதாக்குற அப்படி இருக்குன்னு நினைச்சுப்பானே, அதுவான சிரிச்சமமா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்பவான உனக்கு சிரிச்சமா வரட்டுமே. தியாயாமி அப்படின்னா என்ன பண்ண, நாம என்ன பண்றோம், தியாயாமின்னு அவர் தலையில அக்ஷதைகளும் என்ன அப்படின்னா அவரை நீங்க நினைச்சுக்கோ சொல்லுங்க. நான் சிரிச்சமாமா பூஜை பண்ணேன்னு நினைச்சுக்கோ, தியானம் பண்ணுவோம். என்ன பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், சிவனேன்னு ஒரு 2 நிமிஷம் மகாகணபதிய அப்படி அழகா அந்த யானை முகம், அப்படி மரம் மாதிரி காது, இதெல்லாம் பார்க்கறதே நினைக்கிறதே நம்மள அறியாத ஒரு பிரியம் வருது. வந்தோன்னு அதுக்கப்புறம் ஓ அதுதான் இது அப்படின்னு மஞ்சப்படியை நினைச்சுக்கோ. ஆகலாமி இந்த பாவம் தான் முக்கிய பூஜையில வேற எதுவுமே பாக்கி அந்த விஷயமே இல்லை. பின்னால சொல்ல போறோம் பக்தி முக்தி நிலையில பூஜை என்ன அப்படிங்கிறத இப்பே சொல்லினேன். ஆர்பந்தியாயாமி ஆவாயமி இப்படின்னு நம்ம எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு போறோம். ஆனா பட்டினத்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், அவர் ஒரு பூஜையை சொல்றார். என்ன பூஜை பண்ணேன், எந்த சாமியை வச்சிருந்தேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவரோட பாடல்ல ரொம்ப அழகா இருந்தது, வேடிக்கையா இருந்தது அந்த பாட்டு. அப்படியே சொல்லி, வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தினுள்ளே முட்டாத பூஜை என்றோ குருநாதன் மொழிந்ததுவே. இவருக்கு இவரோட குருநாதர் என்ன பூஜையை உபதேசம் பண்ணார் அதை சொல்ல. வெட்டாத சக்கரம் அப்படின்னு, வெட்டாத எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணோம். ஸ்ரீ சக்கரம் வச்சுக்கிறேன், அந்த சக்கரம் வச்சு, இந்த சக்கரம் வச்சு, அதெல்லாம் வெட்டினது தானே. இனிமே ஒரு வெள்ளி எடுத்து செப்பை எடுத்து அதன்மே வெட்டி எடுத்து அதுல இனிமே எந்திரத்தை போட்டு எடுத்து அச்சடிச்சு எல்லாம் பண்ண வெட்டுறோம். அதனால இவரோட எந்திரம் என்னங்க, ஒளி கிடையாது, ஒளி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெட்டவே இல்லை. வெட்டாத சக்கரமா. இந்த மந்திரம் என்ன மந்திரம்னு, பேசாலும் வாய மூடி உட்காந்துகள் தான் மந்திரம். நீங்க எத்தனை கத்துல அடுத்த வாய்ப்பாலாம் ஒன்றும் படிக்க முடியாது என்றாலும் இவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்னா சில பேர் நல்லா சொல்லுவாங்க. அது யாராவது சத்தியாவனம் பண்றதுக்கு இதுக்கு அந்த கத்துக்கு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அப்படி கத்தி அவர் ஸ்கூல்லேருந்தே அப்படி சில பேர் அந்த காலத்துல படிக்கிற குழந்தைன்னா உண்டு. வாசல்ல இருந்து புஸ்தகத்தை வச்சுட்டு கத்தினா கத்துற கத்துல தெருவில் இருக்கிறவாடுகள்லாம் பாடம் நட்டுருவாயிடும். இங்க திருமூர் வேறு பட்டு தரிசனம் பேசாத மந்திரம் மோடி மந்திரத்தை சொன்னாராம். இவர் புஷ்பம் ஒன்று கொண்டு வந்தாராம் பூஜைக்கு. பூ அணுவை என்ன புஷ்பம்னார்,
வேறொரு கெட்டாத புஷ்பம். ஒத்தன் போய் பறிச்சிட முடியாது. மல்லிகைப்பூ வாங்கினா எல்லாரும் வாங்கிடலாம், முல்லைப்பூ வாங்கினா எல்லாரும் வாங்கிடலாம், ரோஜா வாங்கினா எல்லாரும் வாங்கிடலாம், துளசினா எல்லாரும் பறிச்சுன்னு வந்துருவா. இப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தராலே பறிக்க முடியாத புஷ்பம் என்னென்ன? என்னோட ஹிருதயம்ங்கிற புஷ்பம். ஹிருதயம் அது அடுத்த வார்த்தை பறிக்க முடியுமா என்ன? எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம். அபிஷேகம் பண்றதுக்கு கடத்திலேருந்து எடுக்காத தீர்த்தமா? எடுத்தான்னா அபிஷேகமே பண்றது. ரொம்ப யோக சக்தியில சொல்ற இறையாத தீர்த்தம் அப்படின்னா, நாமெல்லாம் சிற்றின்பத்துல நாம விழுந்து பண்றோம் இல்லையா, நம்மளோட சக்தி எல்லாம் இவர் என்ன பண்ண இறைக்காத அப்படியே மாங்காய் பால் உண்டு வரை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி இந்தம்பாய், தேங்காய் பால் எதுக்கடி கேட்டாரு. அது மாதிரி இவர் இறையாத தீர்த்தம், எடுக்கவே எடுக்காத தீர்த்தம். என்ன இனி முடிந்து கட்டாத லிங்கம் அப்படின்னார். பிளான் பண்ணி அத்தை பண்ணி இத்தனை பெரிய கோயில் கட்டணும், இல்லை தங்கரதம் வைக்கணும், அத்தை பண்ணணும், வைரங்கீடு வைக்கணும், இப்படி எல்லாம் ஒன்றும் உட்கார்ந்துட்டு கட்டாத கோவில் அதுல ஒரு சிவலிங்கமா. அதுல இப்படி எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னா இந்த சுவாமியை நினைச்சுன்னு இருக்கணும் இல்லையா? அத்தியாயாமி மகாகணபதி அப்படின்னா கருதணுமே அப்படின்னு. இது என்னென்ன? கருதாத நெஞ்சம். அந்த மனசுல எண்ணமே வராதான் அப்படின்னா அந்த மனசே இல்லைன்னு அர்த்தம். அதுல எண்ணம் இருந்து நெஞ்சம் இருந்தான்னா அதுல இனிமே நான் பிள்ளையாரா நினைச்சுக்கிறேன், பெருமாளா நினைச்சுக்கிறேன், இனிமே ராமம்பாடா நினைச்சுக்கிறேன், அதை நினைச்சுக்கணும். அதனால கருத்தே கிடையாது, கருதாத நெஞ்சம் அப்படின்னு. இப்படி எல்லாம் இருந்தாக்க இதை எப்படி சார் பூஜை பண்றது? உடனே நம்ம சண்டைக்கு வந்துருவோம். என்ன சார் இது? சாமி இல்லைங்கிறேன், பூவும் இல்லைங்கிறேன், தீர்த்தமும் இல்லைங்கிறேன், கோவில் இல்லைங்கிறேன், ஒன்றும் இல்லைங்கிறேன், ஆனா பூஜைங்கிறேன், நான் உடம்புறேன், என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு ஒரு சண்டைக்கு ஒரு மொழி. அதைத்தான் கடைசிக்கு சொல்றாரு. அட அசுரே கருத்தின் முட்டாத தோசைங்கிறார். உன் கருத்துக்கு எட்டும், அது கருத்துக்குள்ளேயே போகாது. உன்னால கற்பனையில கூட அதை நினைக்க முடியாத தோசை அப்படிங்கிறது. இதென்ன என்னோட குருநாதன் பண்ண சொன்ன அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஆத்மாராம்னா விஷால சுபாகடான்னு அர்த்தம். இதைத்தான் எனக்கு என் குருநாதன் சொன்னார் அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார். அப்படி ஒரு பூஜை கடைசியில இருக்கு. அதுதான் ஆத்ம பூஜை. ஆத்ம பூஜைன்னு பேர். கடைசியிலாம் பார்த்தீங்கன்னா மகா ஞானிகள்லாம் ரமண மகரிஷிலாம் இருந்தா அப்படின்னா சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாப்புல இருந்திருக்கும், உட்காந்துட்டாப்புல இருக்கும், சோம்பேறி மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆத்மானுபம், ஆனந்தம். பெரியவா கடைசியிலாம் அப்படிதானே இருந்தா. அப்படி கடைசியில வரணும்னா முதல்ல இப்படிலாம் பண்ணினாதான் வரும். அதுக்கு பிராக்டிஸ் தான் இது. அதனால அந்த மூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு அந்த ஸ்திதி, கருத்தே இல்லாத ஸ்திதியில தான் வேணா எனக்கு மூர்த்தி வேண்டாம், அதுக்கு இனிமே மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், யந்திரம் வேண்டாம், பூஜை வேண்டாம், நைவேத்தியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கு கருத்து இருக்கிற வரைக்கும், மனசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம். அதுக்காக தான் ஒரு வழிபாடு. அதுக்காக தான் அந்த நிர்குணத்தை சகுணமா சொல்ல சொன்னது. அந்த சகுணம் அப்படின்னா பாவிச்சுக்கோன்னு சொன்னது. உனக்கு தெரிஞ்சதா ஒரு தாயாராவோ இல்லை தகப்பனாரோ உனக்கு என்ன பிரியமான வஸ்துவோ அதுவா உனக்கு பரிச்சயப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு வஸ்துவா பாவிச்சுக்கோ. அப்படி பாவிச்சுட்டு இந்த சர்வசக்தனான அந்த நிர்குண பிரம்மன் இப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோட பூஜை பண்ணி அப்படி பண்ணினாலே தெரிஞ்ச விஷயத்தோட தான் நம்ம மனசு போய் விட்டோம், தெரியாத தன்மை ஒட்டாது. அதுக்காக ஒரு மூர்த்தி ரூபங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மற்ற மதத்துல பரியாசம் பண்றாலும் இந்த இந்து மதத்துல இப்படிலாம் கடாபனான 1008 சாமி அதுக்கு எல்லாம் இல்லை. ரொம்ப சர்வ சுலபமா நமக்கு ஒரு அடிவிட்டாளா இருக்கிறவனுக்கு கூட அந்த மனோபாவத்துக்கு ஏற்றாப்புல ஒரு வழிபாடு இருக்கணும், பக்தி இருக்கணும், அவனுக்கு அடுத்த எண்ணங்களுக்காக தான் இவ்வளவு சொல்லிட்டு. இப்போ இவன் அம்மாவை நினைச்சுக்கோ அப்படின்னு விட்டாக்க இவர் நினைச்சுடுற அப்படின்னா இப்ப பூஜை பண்ணோம்னா அதுக்கு மேட்சா பண்ணணும் இல்லையோ. நான் அம்பாளா நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வேஷ்டியை கொண்டு கட்டினா நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கும். உடனே அம்பாளா நினைச்சுக்கோன்னா உடனே அதுக்கு ஒரு புடவை, உடனே அதுக்கு ஒரு மூக்குத்தி, அதுக்கு ஒரு உடனே ஒரு கிளி, இப்படி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பாவிச்சுட்டுதான் ஒன்னா பாவிச்சுட்டு அதுக்கு மேட்சா மற்றதெல்லாம் கிரியேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இப்படி வந்ததுதான் இந்த மந்திரங்கள், பூஜைகள், அஷ்டோத்திரம், அதுக்கு அலங்காரம், அபிஷேகம், இதெல்லாம் இப்படி வெளியில டெவலப் ஆனது இதனாலதான். அந்த பாவத்தை உத்தேசிச்சுதான். அம்பாளை பாவிச்சா அதுக்கு ஏற்றாப்புல ஸ்திரீகளுக்கு உண்டான சாமான்களை அங்கே போகிறோம், அலங்காரம் பண்றோம், அத்தை பண்றோம், இத்தை பண்றோம். இனி புருஷனா பாவிச்சுக்கோன்னா அதுக்கு ஏற்றாப்புல பேட்டியை கட்ட வேண்டியிருக்கு, அத்தை பண்ண வேண்டியிருக்கு, இத்தை பண்ண வேண்டியிருக்கு.
இப்படி நாம நம்மள மாதிரி ஒரு மனுஷனா பாவிச்சுதுன்னா உடனே சார் எங்க அப்பானாலும் தினம் குளிக்காத இருந்தா அழுக்கா இருக்கா சார், அபிஷேகம் பண்ண என்ன ஓம் நம்ம என்னன்னா கொண்டு தண்ணியா. இப்படி நம்மளோட பாவத்துக்கு ஏத்தாப்புல அதுக்கு ஏத்தாப்புல உடனே மந்திரம் வர வேண்டியிருக்கு, எந்திரம் வர வேண்டியிருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல நைவேத்தியம் வர வேண்டியிருக்கு. எல்லாமே நம்மளோட பாவத்தை உத்தேசிச்சு இதெல்லாம் டெவலப் ஆச்சு. இதுதான் இந்த வழிபாட்டு முறையில இப்படி வரிசையா ரூபம் வந்தது. இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்றோம். நான் வீட்டிலேயே பண்ணியிருந்தேன்னா பூஜை, இதெல்லாம் நான் பக்தி பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாம் பண்றோம் வீட்டிலேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நம்ம மதத்து மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் உண்டு எல்லாருக்கும். இந்த மதத்துல என்ன மத்த மதத்துல எல்லாம் செல்ஃப் ஓரியன்டட், எல்லாம் ஒன்ன அவனை சுத்தியே தான், மனுஷனை சுத்தியே தான் இருக்கும். அதுவும் இண்டிவிஜுவலை சுத்தியே தான் இருக்கும். உனக்கு சித்த சுத்தி ஏற்படணும், இனிமே நீ மோட்சத்தை அடையணும், எல்லாம் நீ பூஜை பண்ணணும், உனக்கு பாபம் ஏற்படாது, உனக்கு பண்ணி இதுலயே இருக்கு அப்படின்னு எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவா இல்லையா? அதே மாதிரி நான் மட்டும் பூஜை பண்ணேன்னா எனக்கு தானே, சரி என் வீட்டில் பண்ணேன்னா மிஞ்சி போனா சக குடும்ப சிக்ஷணஸ்தைரிய வீரிய விஜய ஆயு ஆரோக்கிய அவ்வளவுதான் சொல்ல போறீங்க. இப்படி நாம வீட்டுல நமக்குன்னு பண்ணிட்டா, நம்ம குடும்பத்துக்குன்னு பண்ணினா வீட்டுல பூஜை, இதையே ஒரு சமுதாயம் முழுக்களும் எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா? சேர்ந்து ஒரு பூஜை எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கிறாங்களா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஆலயம்னு இருக்கு. எப்படி பெரியவா டெவலப் பண்ணிட்டு போறாங்க தான் பெரியவாளோட சாமர்த்தியம். பக்தின்னு ஆரம்பிச்சா, பக்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு பிடிப்பு வேணும். அதுக்கு ஈஸ்வரன்னா, அந்த ஈஸ்வரனா எப்படி இருப்பார் அதை நமக்கு இயற்கை மூலியமா காமிச்சா, அவர்கிட்ட ஏன் பக்தி பண்ணணும்? அவர் பாட்டுக்கு இருக்கு, நான் பாட்டுக்கு இருக்கேன், எனக்கு என்ன பக்தின்னு, எனக்கு வேணும் அதனால அவருக்கு போறோம் அப்படின்னு. சரி, அதுல பூஜை அப்படிங்கிறது வந்தது. இந்த பூஜைனாலே பஞ்சோபச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மினிமம் பஞ்சோபச்சார பூஜையான பண்ணணும் அப்படின்னு. பூஜை பண்றது, வீட்டில் பண்றது பஞ்ச உபச்சாரம் அப்படின்னா ஏன் பஞ்சோபச்சாரம் பண்ணணும்? நிறைய பண்ணக்கூடாதுன்னு, நிறைய பண்ணலாம். அப்புறம் சொல்றது ஷோடசோபச்சாரம், சதுஷ்டி உபச்சாரம் அப்படின்னு சொல்லுது. 64 உபச்சாரம், 16 உபச்சாரம், ஷோடசோபச்சாரம் அப்படின்னு. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா பஞ்சோபச்சாரம் அப்படின்னு. பஞ்சோபச்சாரம்னா என்ன? சந்தனம் சாத்துறது, ஒரு புஷ்பத்தை போடுறது, தூபத்தை காமிக்கிறது, தீபம், நைவேத்தியம், ஓம் தரிசனம், பூஜை ஓம். இது மினிமம். இதுக்கப்புறம் கீழே ஒண்ணு இருக்கு, அதுக்கும் கீழே ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்ல போறா பதிவா. இந்த பஞ்சோபச்சாரம் அப்படின்னாலே அந்த பஞ்சோபச்சாரத்திலையும் 5 தத்துவத்துக்காகத்தான் அந்த பஞ்சோபச்சாரம். பஞ்சபூதங்களால ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னோம். பிரபஞ்சம்னாலே இந்த 5 பூதங்கள்னால சேர்ந்ததுதான் பிரபஞ்சம்னு அர்த்தம். ஆகாசம், பூமி, வாயு, அக்னி, நீர் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கும் என்ன அப்படின்னா, ஆகாசத்துல பார்த்தீங்கன்னா சப்தம் மட்டும்தான் ஆகாசம், சப்தம் தான் ஆகாசம் அப்படின்னு காதை மூடிங்கோ. இந்த சப்தத்தை கிரகிக்கிற இந்திரியம் இந்த காது தானே. இப்படி காதை மூடிங்கோ, உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். இன்னும் நல்லா கேட்கணும்னா ஒரு சங்கு எடுத்து இப்படி காதில் வச்சுட்டேன்னா ஒன்று அளவாயிரம் சத்தம் கேட்கும். எங்க பார்த்தாலுமே ஓங்கிற ஒரு சத்தம் தான். ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்துல அவ அதான் ஒருத்தர் கல்யாண கதையை பேசிப்பா, ஒருத்தருமே உண்மை கஷ்டப்படுற கதையை பேசிப்பா, இது என்ன இல்லாம கத்தின்னு இருப்பா. ஆனா வெளியிலேருந்து கேட்டா என்னென்ன ஓன்னு ஒரே இறைச்சலா இருக்கு, ஒரே சத்தம் தான் கேட்கும். நாமளே சொல்லுவேன், நீ ஓன்னு கத்துறான், ஏன் ஆணு கத்துறேன் ஈனு கத்துறான்னு சொல்லுறதோ ஓன்னு கத்துறான். இப்ப சப்தம்னாலே இங்க இருந்து ஓன்னு கேட்கறது, காத்தடிச்சா ஓன்னு கேட்கறது, சமுத்திரம் அடிச்சுன்னா ஓன்னு கத்துறது, எத்த எடுத்தாலும் ஓங்கிற சப்தமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா அது பிறந்தது அதுல இருந்து, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஓன்னு கத்திட்டே இருந்தா எத்தனை நேரம் கத்துறது? அந்த ஓக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா எம்மனு, அதுக்கு பேர் தான் பிரணவம்னு பேரு. ஓம் முடிக்கிறது மும்மனு முடிக்கணும், அவ்வளவுதான். ஓன்னு வாயத்தை மும்மனு முடிக்கிறது தான் ஓம். இந்த பிரணவ சப்தம் தான் ஆதி சப்தம். இதுதான் ஆகாச முழுக்களை வியாபிச்சிருக்கு.
அதனாலதான் எத்த கேட்டாலும் இந்த கடைசியில எது ஆரம்பமோ இந்த ஓம்லியம் அப்படின்னு பிரணவத்துல. இது ஆகாச தத்துவம். அடுத்தது அதுல இருந்து வாயு. இந்த வாயுக்கு என்ன அப்படின்னா சத்தமும் கேட்க முடியும். காத்து அடிக்கிறது ஓயின்னு சத்தம் கேட்கறது காத்து. அதோட பிளஸ் ஆகாசத்தை சப்தத்தை மட்டும்தான் கேட்க முடியுது. இப்போ இந்த வாயுக்கு என்னென்ன சத்தத்தையும் கேட்க முடியும். அதோட இன்னொரு அடிஷனலா இன்னொரு நேச்சர், அதுக்கு ஒரு குணம் இருக்கு. என்னென்ன ஸ்பரிசிக்க முடியும். மேல காத்து விட்டா தெரியுது, சார் சில்லுன்னு காத்தடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ சத்தமும் கேட்கறது, காத்தடிக்கிற சத்தமும் கேட்கறது, உடம்புல படுறதும் தெரியுது, ஸ்பர்ஷமும் தெரியுது. அடுத்தது தீ, நெருப்பு. இந்த நெருப்புக்கு என்னென்ன இந்த காதால இந்த கண்ணால பார்க்கிற ஒரு சக்தியும் வந்து ஸ்பரிசிக்கிற சக்தியோட சேர்ந்து இருக்கு. அதுல ஸ்பரிசம் பண்றது, நெருப்பத்தோட சொல்றது, ஸ்பரிசிக்க முடியுது. இதோட பிரஷ் அடிஷனலா இன்னொன்னு எனக்கு கண்ணால பார்த்தா தெரியுது, ஜொலிக்கிறது, ஜுவால தெரியுது. ஸோ அது காதுக்கு மட்டும் கேட்டது. இப்ப காதுக்கு, தோலுக்கு, தொக்குக்கு ரெண்டுத்துக்கும் வாயு வந்தது. இப்போ இந்த நெருப்பை என்ன எடுத்து மூணாவதா கண்ணுக்கு வந்துடுத்தும், பார்வைக்கும் வந்துடுத்தும். அடுத்தது நீர். இந்த நீருக்கு அடுத்தது இன்னொரு குணம் என்னன்னா ருச்சியும் உண்டு. வாயினாலையும் அதை பார்க்க முடியும், தொட முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், ருச்சிக்கவும் முடியும். இது இத்தனையும் தெரியும். அடுத்தது கடைசியா இருந்தது பஞ்சபூதங்கள்ல பிருத்திவிங்கிற மண்ணு. இந்த மண்ணுக்கு இது அத்தனையோட குணத்தோடு சேர்ந்து இன்னொரு குணம் என்னென்ன கந்தம்ங்கிற குணம், வாசனை, ஸ்மெல். நெருப்புக்கு ஸ்மெல் கிடையாது, காத்துக்கு ஸ்மெல் கிடையாது. அது எது வழியால வரதோ அதை கந்த வாகனன்னே அதை சமந்தம். ஆனா குணம்ங்கிறது, இந்த மனம்ங்கிறது இந்த மண்ணுக்கு தான். இந்த மண் வாசனை, மண் வாசனே சொல்லுமே, ரொம்ப நேச்சுரலா சொல்றோம், மண் வாசன் சார் அப்படி. இந்த மண்ணுக்கும் இது இருக்கு. இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த 5 விதமான குணம் இருக்கு. அது இருக்குது. எப்படி இருக்குது நமக்கு? அந்த 5ஐயும் கிரகிக்கிற 5 இந்திரியங்கள் நமக்கு கொடுத்தது. அந்த இன்ஜினியரோட அறிவை இதுக்கு தான் பாராட்டணும். பஞ்சபூதங்கள்ல 5 தன்மாத்திரைகளை வச்சார், 5 குணத்தை வச்சார். அந்த 5 குணத்தை வச்சோன்னு என்ன பண்ணார், அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு, கிரகிச்சுக்கிறதுக்கு நமக்கு 5 இந்திரியங்களை கொடுத்து 5க்கும் 5 சக்தியை கொடுத்தார். பார்க்கறாப்புல, கேட்கறாப்புல, மணக்கறாப்புல, ருச்சிக்கிறாப்புல, இதெல்லாம் நமக்கு கொடுத்தார். இப்போ இதுல இருந்தே தெரியுது, இந்த இந்திரியங்கள்லாம் வெளியிலேருந்து ஒன்றுத்தையும் கிரியேட் பண்ணல, அதுல இருக்கிறத இது நமக்கு கிரகிச்சு கொடுக்கறதுன்னு தெரியுது. கொடுக்கறதோ இல்லையோ, இந்த பஞ்சபூதங்கள்ல இப்படி மனத்தை படைச்சு, குணத்தை படைச்சு, சுவையை படைச்சு, என்னெல்லாமும் படைச்சவர், அதை நாம அனுபவிக்கிறார்கள். நமக்கு ஒரு இந்திரியங்களையும் கொடுத்தாரு. இதுல யாரும் கட்டுட்டு கொடுத்தாரு? அங்க வெளியில படைச்சதையும் நம்மளை கட்டு படைக்கல. அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக நமக்கு இந்திரியங்களை கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அது பாட்டுக்கு எடுத்துட்டு போறது. நான் அனுபவிக்கிறாப்புல கொடுத்துருக்காருன்னா இதுதான் அவரோட அன்பை காமிக்கிறது. தாயார் சமைக்கிறா அப்படின்னா காலங்காத்தாலே இது எத்தனை 3 நாள்லேருந்து கிடையாது, அவங்க எத்தனை சமைக்கிறான்னா எதுக்கு சமைக்கிறாங்க? அவளே உட்காந்து கதவை சாத்திட்டு சாப்பிட்றதுக்காக இல்லை. குழந்தைகள் வர ஸ்கூல்லேருந்து அப்படின்னு உடனே சாதம் கொடுக்கும். இதுதான் தாயாரோட குணம். எந்த அம்மாவானு சமைச்சோம்னு குழந்தைகளை வைக்காத தான் முதல்ல சாப்பிட்டான்னு உலகத்துல ஏதாவது ஒரு தாயார் உண்டோ? கிடையாது. தாயாரோட குணம் என்னென்ன அத்தனையும் போட்டுட்டு இருந்தா வழிச்சு போட்டுக்கிறாங்க. அதுவும் இல்லைன்னா தீர்த்தத்தை சாப்பிட்றீங்க. இதுதான் தாயாரோட குணம். அதை மாதிரி ஈஸ்வரனும் என்னென்ன இப்படி உலகத்துல பஞ்சபூதங்கள்ல இத்தனை விஷயங்களையும் படைச்சு அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு 5 இந்திரியங்களையும் படைச்சு என்ஜாய் பண்ணி நல்லா வச்சு சாப்பிடும். இது பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு நன்றி வேண்டாமா? ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? ஒண்ணும் இல்லை, 5 ரூபா கடன் கொடுத்துட்டாலே தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார் 3 தடவை சொல்லணும். இத்தனை சாமானியம் கொடுத்து நம்மளை அனுபவிக்கவும் விட்டவருக்கு ஏதாவது நம்மளோட அக்ரிமெண்ட் போட்டுட்டாரா? நான் இதெல்லாம் நீ அனுபவிச்சீங்கன்னா இத்தனை ரூபா வாடகை கொடுக்கணும், மாசம் மீட்டர் கட்டணும், ஏதாவது போட்டாரா? ஒண்ணும் இல்லையே. எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாரு. அதாவது நாம என்ன நினைச்சிருக்கோம், எலெக்ஷன்ல இதை கொடுக்குறேன் ஃப்ரீ, அதை கொடுக்குறேன் ஃப்ரீன்னு. எல்லாத்தையும் ஆல் ஃப்ரீ கொடுத்த ஒரே எலெக்ஷன் அவர் தான் தலைவர்.
ஓட்டு போட்டாதான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஓட்டு கூட போட மாட்டான், எனக்கு கல்ல எடுத்து அடிச்சாலும் நல்லா ஃப்ரீயா எடுத்துக்கோங்க, அத்தனையும் ஃப்ரீயா கொடுக்க. இந்த நன்றிக்கு தான் நாம பூஜை பண்றோம். இந்த பஞ்சபூதங்களையும் கிடைக்கிறது இல்லையா? கந்தம் அப்படின்னா நாம மணக்க எல்லாத்தையும் மண் வாசனையில இருக்கிறது, பூமியில வர அத்தனை மனத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த மனத்தை நாம அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தே, அங்கேயும் படைச்சு எனக்கும் அந்த மூக்கை கொடுத்து என்னை மணக்க வைக்கிறேன். அதனால உனக்கு ஒரு புஷ்பத்தை சாத்திரம், சந்தனத்தை சாத்திரம். நீ சப்த ரூபமா இருக்கே, ஆகாச ரூபமா இருக்கே, உனக்கு ஒரு ரூபத்தை காமிக்கிறேன். நீ ஜோதி ஸ்வரூபமா இருக்கே, உனக்கு ஒரு தீபத்தை காமிக்கிறேன். ஜோதி இருந்தாலும் என் கண்ணில் ஜோதி இருக்கேன், நான் பார்க்கறாப்பு இருக்கேன், அதுக்காக காமிக்கிறேன். அமிர்தமயமா இருந்து நான் விதவிதமா சாப்பிட்றாப்புல பண்ணியிருக்கேன், உனக்கு ஒரு நைவேத்தியம் அப்படின்னு. இந்த காரியங்களை நாம் 5 காரியங்களை பண்ணிக்கிறதுக்கு, 5 அனுபவிக்கிறதுக்கு பிரதியாதான் ஈஸ்வரனுக்கு ஒரு கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம்ங்கிற பஞ்சோபச்சார பூஜைதான். இது மினிமம் இல்லையா? இதுவானும் பண்ண வேண்டாமா? தாசவாட்சகாரே கரையறிய கருக சொல்லி பரதப்படத்து வதந்தி காணியும் ஹரிய கருணத்தொடான பாக்கியவ ஹரி சமர்ப்பணமாகி. அதுதான் அந்த நன்றிக்காக தான் நாம் இது பண்றோம். இப்போ நண்பள்ளி உள்ளதை அனுபவிக்கிறதுக்கு பிரதியா அவருக்கு நாம இந்த பஞ்சோபச்சார பூஜை பண்றோம். அப்படி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு இதை நாம அனுபவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு, கடன் இல்லாதவனா ஆயிடும், ருணம் இல்லாதவனா ஆயிடும். தேவகடன், பிதிருகடன், மனுஷகடன் அப்படின்லாம் நாம கடன் பட்டுன்னு வந்திருக்கோம்லாம் சொல்லப்படுது இல்லையா? இந்த தேவகடன் இல்லாத ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப நன்றி, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சார். உடனே சார் என்ன சார் இவ்வளவு கொடுத்துருக்க, வெறும் 5 பண்ணா போறாரு சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி 14 பண்ணேன், ஷோடசோபச்சாரம் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு அதுக்கும் மேல நன்றி வீட்டுக்கு வருது. ஐயோ இவர் பண்ணினதுக்கு 16 போறாரு, என்னன்னா 64 பண்ணேன். இப்ப 64 பண்ணா என்ன பண்ணுவேன்? போரும் சார் இதோட இனிமே அவர் பண்ணிட்டே இருக்காரு, நான் எத்தனை தான் பண்றது? இதோட வெளிப்பாடு தான், இந்த நன்றியோட வெளிப்பாடு தான் இந்த பூஜைகள் தான். இப்படி பஞ்சோபச்சார பூஜையானும் அவசியம் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். இதனால இப்ப பாருங்கோ, நாம பக்தி பண்றதோ, பூஜை பண்றதோ, இனிமே ஆலயம் வழிபடுறதோ, கோவில் கட்டுறதோ, ஏதோ என்னமோ அவருக்கு ஏன்னா போடுறாப்படியே நாம இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா ஒண்ணு பண்ணிவிட்டாப்படியும் இல்லை. இதை பண்ணலைன்னா தான் நாம நன்றி கட்டவாட ஆரம்பி வழிய, இது பண்ணினதுனால நமக்கு ஸ்பெஷலா ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நாம என்ன பண்றோம்னு இதைத்தான் பண்றோம். முதல்ல ஒரு நாளைக்கு பூஜை பண்ணோடனே சுவாமி என்ன பண்றாரு, நமக்கு என்ன பண்றாரு, அத்தை பண்றாரா, இத்த பண்றாரா, கொடுக்குறாரா அப்படின்னு உடனே என்னமோ நம்ம என்னமோ அவருக்கு என்ன கொடுத்துட்டா அப்படியே அவர் என்னமோ வாங்கின கடனுக்கு வண்டியோட நாளைக்கு திருப்பி கொடுக்குறாப்புல. இவர் 5 ரூபாய்க்கு பூ போட்டா அவர் உடனே 5000 ரூபாய் நமக்கு லாட்டரி சீட்ல கொடுத்துடணும். அப்பதான் அவர் கடன் அடைஞ்சாப்புல இவருக்கு நிம்மதி. இதை பார்க்க கூடாதுங்கிறது தான் பக்தியோட லட்சம். இந்த சரணாகதின்னா ஒன்றும் இல்லைப்பா, என்ன இருக்கு என்கிட்ட நான் கொடுக்கறதுக்கு? உன்னோடதுக்கு பிள்ளையார் தரையை புள்ளி பிள்ளையாருக்கு என்ன இதுக்கு பேர் தான், ஒன்றும் இல்லை. இதான ஒரு புஷ்பத்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? இல்லை ஒரு மணி அரிசியை நம்மளால கிரியேட் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அவர் கிரியேட் பண்ணின்னு வச்சு கடைசியில் என்னென்ன இவரை அனுபவிக்கிறதுக்கு விட்டது அவருக்கே காமிச்சுட்டும், அப்பா நான் நீ புளியோதரை சாப்பிட போறேன்ப்பா, இந்த நான் சாப்பிட போறேன், நீ பார்த்துக்கோ, அவ்வளவுதான். நிவேதையாமின்னு என்ன அறிவிக்கிறேன், அவ்வளவுதான். சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த கோவில்ல பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அது சிவன் கோயில்ல பார்த்தா அப்படி சுவாமி நன்னா பார்க்கறதுக்குள்ளேயே முடிவாங்க. என்னவோ அவரோட குடிக்கிட்டு விடுறாங்க அப்படின்னு மணி அடிக்கிறதுக்குள்ள முடியும். இவே வேற ஒன்றும் இல்லை. இதுதான் இன்னைக்கு புளியோதரை சாப்பிட போறேன், இன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட போறேன், இன்னைக்கு வடை சாப்பிட போறேன், பெண் பொங்கல் சாப்பிட போறேன், தயிர் ஞான் சாப்பிட போறேன். இதை அறிவிக்கிறதுக்கு தான் இந்த பூஜையை வழிய. அதனால அவருக்கு அவர் பண்ணினதுக்கு தான் நம்ம பண்றதுதான் பிரதியை வழிய. நம்ம பூஜை பண்றதுக்காக அவரை அனுகிரகம் பண்ணலன்னு வந்து சண்டை போடுறதோ கேஸ் போடுறதோ முடியாத காரியம். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. இந்த பாவம் தான் வரணும். அதனால இந்த நன்றி பெருக்கோட ஈஸ்வரன் போனா போறோம். அப்போ இந்த பூஜை கூட பஞ்சோபச்சாரம் கூட பண்ண முடியல சார். என்ன பண்ணாங்க?
இது கூட பண்ண முடியல, தொடாத விழை நமஸ்காரத்தை பண்ணை அது பண்ணலாமே. என்னென்ன ஒண்ணு இந்த நமஸ்கார தத்துவமே வைஷ்ணவத்துல என்ன சொல்ற, தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு. தண்டம்னா என்னென்ன நம்ம சொல்றோம் இல்லையோ, ஒண்ணுத்துக்கு உபயோகம் இல்லைன்னு அது வேற தண்டம் சார். ஆனா என்னென்ன எல்லாமே தண்டம் தான் உலகத்துல. முதல் தண்டம் யாருன்னா நாம தானே பொறுத்தரு விழு. எங்க போயினர் ஈஸ்வரனுக்கு முன்னால. அந்த ஈஸ்வரனுக்கு சைத்தன்யம் உள்ள ஓடலைன்னா இந்த கையால எதுவுமே அத்தை பண்ணுவரா, காலால எத்த பண்ணுவரா, வீடை கட்டுவரா, வாசலை கட்டுவரா, ஓடுவரா, என்ன பண்ணுவ நீ? அது உள்ளுக்குள்ள இருக்கு, இயக்குறது நீ வெளியில சக்தி ரூபமா இருக்கு, நீ பண்ற. இது ஒண்ணும் இல்லைன்னா அப்பா நீ உள்ளுக்குள்ள இருக்கிற ஒன்னை எடுத்துட்டா இது ஒண்ணும் இல்லை, வெறும் தண்டம் தான் கொண்டு தள்ளுறதுக்கு பேர் தான் நமஸ்காரம். இதை பண்ணலாமே. ஒண்ணும் பண்றதுக்கு தண்டமா லாயக்கு இல்லாத இருக்கேன், அவனுக்கு பஞ்சோபச்சார பூஜை கூட பண்றதுக்கு லாயக்கு இல்லாத பெரும் தண்டப்பானா அப்படின்னு ஒரு வருத்தத்தோட நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு இதுவான பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் இந்த நமஸ்காரத்தோட தத்துவம். அப்படின்னா எப்போ அடங்கும்னு நம்மளை விட ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுகிட்ட நம்மளோட பாலாட்டுறது அடங்கும். அந்த சக்திக்கு போய் நமஸ்காரம் பண்றோம். அந்த நமஸ்காரம் பண்றதுக்கு மேல அதுவும் முடியல அப்படின்னா ஒரு பாவமான இருக்கிறோம், ஒன்றும் முடியாத இருக்கேன் சர்வேஸ்வரா அப்படிங்கிற இந்த பக்தி, அது பேர் தான் பக்தின்னு சொல்லி பராபக்தி அப்படின்லாம் வசத்தியா சொல்றது. இது மோட்சத்துக்கு சாதனமா எல்லாருமே சொல்லலாம். எந்த மகான்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த மோட்சமானம்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த பக்தி பண்ணினா பகவத்பாதா சொல்ற மோட்ச சாதனங்கள்ல எது உயர்ந்ததுங்க, பக்திரேவ கரீயசி அப்படிங்கிறது. மோட்சத்துக்கு உண்டான சாதனங்கள்லயே இந்த பக்தி தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது. காரணம் என்னன்னா ரொம்ப ஒரு என்னமோ அதுல ஒரு அன்பு, ஏதோ ஒரு பசை இருக்கு நம்மளோட, என்னமோ ஒட்டுறது, இந்த பிரேமையா இருக்கு, என்னமோ ஒரு ஆனந்தம் இருக்கு. அப்படி சொல்ல தெரியல, ஆனா என்னமோ ஒண்ணு இருக்கு இல்லையா. அதுக்காக தான் இந்த பக்தியை விசேஷமா சொல்லியிருக்கு. இந்த பக்தி அவசியம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இவ்வளவு ஆலயங்கள்லாம் எழுப்பப்பட்டது. இப்படி ஒவ்வொருத்தராலையும் வீட்டில் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஆலயம் சமுதாயத்துக்கு பொதுவாக வச்சு அங்க பூஜை நடந்தேன்னா எல்லாருக்குமே நடந்தாங்க. எப்போன்னு இவ அத்தனை பேர் அதை கவனிக்கணும். பெரியவா விளையாட்டா சொல்லா, ஒரு ஊர்லயே இருக்கிறதுலயே அழுக்கு துணி கட்டிட்டு யாரு அப்படின்னு போய் கணக்கு பார்த்தேன்னா அங்க ஒரு சாமியா இருப்பாரு. இனிமே குழிச்ச வேஷ்டி அழுக்கு துணி எல்லாம் யாருக்கு கிராமத்துல போய் பார்ப்போம். டவுன்ல இருக்கிற சுவாமி அம்பாள்டாங்கன்னா படப்படன்னு தங்க கச்சம் வயிறு கிரீடத்தெல்லாம் மக்களமா இருக்கா. ஒரு கிராமத்துல இன்னைக்கும் இருக்கா. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் பார்த்தேன்னா இருக்கிறதுலயே எண்ணெய் மிசுக்கு, அழுக்கு வேஷ்டி, எலி கடிச்சது எந்த இடத்துல உலகத்திலேயே யாரும் இல்லை, அந்த ஊர்லயே யாரும் இல்லை, சுவாமி தான். ஆனா அவர் தான் அந்த ஊருக்கே தலைவர். அண்டச்சராச்சரத்துக்கு தலைவர் அவருக்கு தான் ஒண்ணும் இல்லை. இருக்கிறதுலே சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்கிறது யாருன்னா சுவாமி தான். இருக்கிறதுலே வஸ்திரம் இல்லாத இருக்கிறது யாருன்னா சுவாமி தான். இதை பெரியவா சொல்றாங்க. இது எதனால நம்மளோட அசரத்தையே தான் காமிக்கிறது. அப்படியே நன்றி பேருக்கு ஓட வேண்டாம். ஐயோத்திராமுடைய பிரபஞ்சத்தை படிச்சு எனக்கு இந்திரியங்களை கிடைச்சு, இந்த இந்திரியங்களை ஏதாவது ஒண்ணு வேலை செய்யாத இருக்குன்னா எவ்வளவு இருக்கும். இவ்வளவு அழகா இருக்கு உலகத்துல கண்ணு இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இவ்வளவு நல்ல வாசனை இருக்கு, மூக்கு வாசனை இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இத்தனை இந்திரியம், பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, பஞ்ச பூதத்துல தத்துவங்களும் இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாவும் இருக்கு. அப்படின்னா என்ன ஒரு நன்றி இருக்கணும். என்ன கவனிக்கணும், நம்ம ஒண்ணு எல்லா ஊரையும் கவனிக்க வேண்டாம். அவாவா ஊரை அவாவா கவனிச்சா போதுங்கிறாங்க. எல்லாரும் எல்லா ஊரையும் கவனிக்கணும். இனிமே எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கா பூஜை, சுவாமிக்கெல்லாம் வஸ்திரம் படமா ஒண்ணு வேண்டாம். உங்க ஊர்ல இருக்கிற இந்த குலதெய்வங்கிற சம்பிரதாயம் வந்தது என்னன்னு எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம குலத்துக்கே தெய்வம், அதாவது மூதாதையர் அப்படின்னா நம்ம தாத்தா இருந்தா, அப்பா இருந்தா, அம்மா இருந்தா எப்படி ஜாக்கிரதையா வருமோ, பிரியமா பார்த்துக்கோமோ அப்படி பார்த்துக்கணும். அந்த கோவில்ல வேடா வேலைக்கு நைவேத்தியம் நடக்கிறதா, தீபம் எரியிருந்தா, சுவாமிக்கு வஸ்திரம்னா நல்லா இருக்கா, நீட்டா வச்சுருக்காங்க. என்ன பண்ணணும்னா நம்ம நித்தியம் கோவிலுக்கு போகணும்னு வச்சதே இருந்தான். எல்லாரும் வந்துட்டு போயிருந்தாலே அங்க ஒழுங்கா இருக்கும். ஒரு பயம் இருக்கும் அங்க இருக்கிறவாளுக்கு. எல்லாரும் வந்து பாக்குறாரு சார்
அப்படின்னு உடனே பண்ணுவாங்க. பண்ணணும். அதே மாதிரி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற, சுத்தம்னா நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு தொடச்சு 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 வச்சுக்கணும் அப்படின்னு. அந்த சுவாமி சந்நிதி அப்படி வச்சுட்டோம்னா என்ன பண்ணோம்னாரு, நம்ம மனசுல அழுக்கு சேரும். அங்க ஒரு ஒட்டடை இல்லாத, கறி இல்லாத, அழுக்கு இல்லாத இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிடுச்சுன்னா நம்ம மனசு நிர்மலமா இருக்கும். இந்த மனமாசு போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தை பேணணும். இதுக்கு மேல இந்த ஆலயத்தோட பிரயோஜனம், நமக்கு கலைகள்லாம் வளர்ந்தது, ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு கலாச்சாரத்துக்கு, ஒரு சிவிலைசேஷனுக்கு ஸ்தானமா இருந்தது, இடமா இருந்தது நமது ஆலயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அதை பராமரிக்கிறது தான் நமது பக்தியோட லட்சணம், நம்ம நன்றியோட வழிபாடு அப்படின்னு சொல்லி இந்த பக்திங்கிறதுக்கு பெரிய ஒரு சாதனமா சொல்லி, மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்லி தெரியல அந்த பக்தியை நிறைவு செய்யலாம். அடுத்தது நாம மகிமையை சொல்லி இஷ்ட தேவதா மூர்த்திகள்ல இஷ்ட தேவதா மூர்த்தியை பத்தி சொன்ன, சகுணம் நிர்குணம் சகுணமா வந்ததுன்னு. அதே இவ்வளவு வருது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாமி, உனக்கு பிடிச்ச சாமி, பிடிக்காத சாமி எல்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த நாம மகிமை இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுல அடுத்த சாப்டர்லேருந்து சொல்லப்பட, அதை நாளைக்கு நாம பார்க்கலாம். கணபதியும் கை கொடுக்க, வானதியாய் பெருக்கெடுக்க, குணநிதியாம் குருமணியும் தெய்வத்தின் பொருள் கிடைக்க, அணியினவே செந்தமிழும் மகிழவேற்றிருக்க, துணிவுடனே அறநெறியும் வீடு நடை போடுதம்மா, ஆட்கட்டும் அறவழியில் அடியவர்கள் வாழ்வதனை நீக்கட்டும் மனமாசி, சத்குருவின் அருளாசி சேர்க்கட்டும் பெரியவரின் பதமலரில் எனதாசி, திக்கட்டும் ஒலிக்கட்டும் தெய்வத்தின் குரலோசை, உய்யவே ஒரு வழி உலகினிலே தான் உண்டு, நெய்தவவேந்தன் காஞ்சிமா முனி சொன்ன தெய்வத்தின் குரலதனை அனுதினமும் தான் போத, நெய்மையின் வழி நின்று பெருவீடு பெறலாமே, மோனகுரு தெய்வத்தின் குரலதனை தான் படிக்க, ஞானமே தான் பெருகும் வாழ்வதும் தான் சிறக்கும், தான் அந்த பொருள் என்னும் தத்துவம் தான் விளங்கி ஆனந்த நிலையிலே அனைவரையும் தான் சேர்க்கும், காஞ்சி மாமுனி கனிவாய் குரல் மழை, கொஞ்சம் தமிழுக்கு வாய்த்த பொருள் மழை, மிஞ்ச வேறில்லை மற்றவர் சொல் மழை, நெஞ்சில் பதிப்பவர்க்கு என்றும் அருள்மழை.